ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 2 பதம் 12. தஸ்ரத்ததான முனையோ ஞான வைராகிய யுக்தயா பஷ்யந்தி ஆத்மனி சாத்மானம் பக்தியா சுத கிரகீதயா. மொழிபெயர்ப்பனையாச பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத அறிவும் துறவும் நன்கு கவரப்பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனிவர் வேதாந்த சுருதியிலிருந்து தாம் கேள்விப்பட்டதற்கேற்ப பக்தி தோன்றாட்டுவதன் மூலம் அந்த பரபிரமத்தை அறிகிறார். ஹரே கிருஷ்ணன். தத் ஸ்ரத்ததான முனையோ தத் 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 அப்படின்னு சொன்னா அந்த முனிவர்கள் அப்படின்னு சொன்னா இங்க வந்து யாரை வந்து குறிப்பிடுறாங்க? எந்த முனிவர்கள்? அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல வந்து குறிப்பிடப்பட்டவங்க, அதாவது 11வது ஸ்லோகத்துல யாரெல்லாம் வந்து பக்த யோகி ஞான யோகி நம்ம பார்த்தோம் இல்லையா? வதந்தி தத்துவவித தத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த தத்துவம்ங்கிறது வந்து 3 விதமா பார்க்கப்படுது. பிரம்மன் ஒண்ணு, அப்புறம் வந்து பரமாத்மா ஒண்ணு, பகவான் ஒண்ணு. ஸோ 3 விதமான நபர்கள் தத்துவத்தை 3 விதமா பாக்குறாங்க, 3 விதமான ஞானத்தை அடைகிறாங்க. அப்போ அந்த நபர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் இங்க வந்து சொல்லப்படுறாங்க. அந்த 3 விதமான நபர்களையும் யாருக்கு வந்து அறிவும் துறவும் நன்கு கைவர பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனைய. ஒருத்தருக்கு வந்து ஆன்மீக தன்னுணர்வுல எந்த பாதையை வேணா தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவர் வந்து மேபி அருவ பிரம்மத்தை வந்து வழிபடலாம், இல்லைன்னா வந்து பரமாத்மா வழிபடலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணணும்? அவர் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஞானமும் வைராக்கியமும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு தகுதி. அந்த ஞானமும் வைராக்கியம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ அவர்னால வந்து என்ன செய்ய முடியாது? பாதையில போற்றியப்பா அதனால அந்த அறிவும் ஞானமும் கைவர துறவும் ஞானமும் இந்த 2 வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ ஒருத்தர் எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா கூட அதுல வந்து அவருக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரியது. சரி, அப்படி வந்து ஞானமும் வைராக்கியமும் வந்து வளர்ந்துட்டா மட்டும் அப்ப நமக்கு என்ன வந்து ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைச்சிட போகுது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். அதான் வந்து சொல்றாங்க பஷ்யந்தி ஆத்மனி சாத்மானம். பஷ்யந்தி அப்படின்னு சொன்னா அறிகின்றனர், இல்லைன்னா பார்க்கின்றனர்னு கூட சொல்லலாம். அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க? தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையோ இல்ல பரமாத்மாவையோ அவங்களால என்ன பண்ண முடியுது? பஷ்யந்தி, அவங்களால வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து இந்த ஞானமும் துறவும் 2மே வந்து அவர்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ அவரால் என்ன பண்ண முடியாது? தன்னை வந்து அறிதல்னு சொல்றோம் இல்லையா? தன்னை பார்க்கறதுக்கோ இல்லைன்னா வந்து பகவானை பார்க்கறதுக்கோ வந்து நடக்காது. ஜென்ரலா வந்து நான் அடிக்கடி சொல்றது வந்து 3 ஸ்கிரீன் இருக்கு நமக்கு. நம்மளுடைய தேகம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன். அதை தாண்டி நமக்கு வந்துட்டு மைண்ட் இன்டெலிஜென்ட்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதையும் தாண்டினா ஆத்மாவை வந்து நெருக்கமாக கவர்ந்து இருக்கக்கூடியது வந்துட்டு காமம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன். இதை ஒருத்தவங்க வந்துட்டு கடக்காம என்ன பண்ண முடியாது? தன்னைத்தானே வந்து பார்க்க முடியாது. பக்தி தொண்டு பண்றவங்களா இருந்தா கூட அதான் இங்க வந்து சாத்மானம் பக்தியா ஸ்ருத கிரகீதயா. வேதங்கள்ல சொல்லி இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஆத்மாவையும் பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணணும்? பக்தி தொண்டுல ஈடுபடணும். ஸோ பக்தி தொண்டு பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்த யோகியா இருந்தாலும் சரி, இல்லை ஞான யோகியா இருந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் சரி, அவர் வந்து என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தையும் துறவையும் அவர் வந்து வளர்த்துருக்கணும். அப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? முதல்ல அவருடைய அந்த பயிற்சியினால
அவர் தான் இந்த தேகம் இல்லை அப்படிங்கிறத ஒரு நல்ல நிலைக்கு அவர் வருவார். தேகத்தை கடந்த ஒரு நிலைக்கு அவர் வருவார். அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மனம் புத்தியை கடந்த ஒரு நிலைக்கு வருவார். அதுக்கப்புறமா இன்னும் அந்த ஆத்மாவை நெருக்கமாக கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திரை என்னன்னா அந்த காமம் அப்படிங்கிற ஒரு திரை. நம்மளாம் இதையெல்லாம் வந்து கடக்காததுனாலதான் நமக்கு நம்மளை பார்க்கறதுக்கே முடியல. நாம யாரு அப்படின்றத நமக்கு வந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த திரைகளை வந்து நம்ம இன்னும் கடக்கல. இந்த திரைகளை எப்படி கடக்கணும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. இது இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு தெரியுமே தவிர இதை ரியலா நம்ம வந்து கடக்குறோமா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. ஏதோ வந்து 4 ரூம் நமக்கு வந்துட்டு சாண்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பண்றோம். அவ்வளவுதானே தவிர்த்து இதை கடந்து இந்த ஒரு நிலைக்கு நம்ம தினமும் வந்து முயற்சி செய்யறோமா, அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா 99% வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு டிவோஷன் லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப வந்து மெக்கானிக்கலா போய்கிட்டு இருக்கு. நமக்கு வந்துட்டு தினமும் ஏதோ நிறைய பக்தர்கள் வந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணலாம், நிறைய சேவை பண்ணலாம். பட் என்ன பண்ணாலும் வந்துட்டு அந்த ஒரு கான்சியஸுக்கு நம்ம வரல அப்படின்னு சொன்னா அப்போ அந்த செயல்கள் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிரும், அது ஜஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ஆயிரும். அதனாலதான் வந்து என்ன பண்ணுவோம், செகண்ட் கேண்டோல வந்து ஒரு இடத்துல ஐ திங்க் 3rd சாப்டர் இல்லைன்னா 4th சாப்டரா இருக்கலாம், இப்ப எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் வரல. அங்க வந்து ஒரு இடத்துல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் சாதகன், அந்த சாதகன் வந்து பயிற்சி பண்றாரு, பக்தி தொண்டு பயிற்சி பண்றவர்னு வச்சுக்கலாம். இப்ப சில நேரங்கள்ல அவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த பக்தி தொண்டின் காரணமா அவர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தலாம். அப்படியே வந்து கண்கள் எல்லாம் கண்ணீர் வந்து அப்படியே உருண்டு வரலாம், என்ன வேணா வந்து இந்த மாதிரி நடக்கலாம். ஆனா அதுக்கு வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாரு, அது வந்து பக்தி தொண்டினுடைய ஒரு நல்ல ஒரு அடையாளம் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்காக அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி எல்லாம் இருக்காதா, வரக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. வரலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கேல் இருக்கு, ஒரு அளவுகோல் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிம்டம் வந்தா அவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு குணங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த குணங்களும் இருந்து இந்த மாதிரி சிம்டமும் இருந்தா அப்ப அது பர்ஃபெக்டான ஒரு மேட்ச். ஆனா அந்த குணங்கள் இல்லாம ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சிம்டம் ஒருத்தவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அது மிஸ் மேட்ச். அங்க வந்து அது வந்து பக்தியில அவங்க வந்து உயர்ந்தவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கண்கள்ல கண்ணீர் வர்றதுங்கிறது வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த யானை கூட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா வந்து இந்த யானையை வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யானையோட கண்ணுல இருந்து தண்ணி தானா வரும். பாத்திருக்கீங்களா யாராவது? ஆமா பிரபு, பார்த்திருக்கோம் பிரபு. மாட்டுக்கு தான் பிரபு பாத்துக்கிறோம். மாட்டுல கூட மாட்டுக்கும் வரும், யானைக்கும் வரும். நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஈரமா இருக்கிற மாதிரி அந்த டிராப்ஸ் வந்து அந்த தடம் இருக்கும். சோ இது வந்து கண்ணுல கண்ணீர் வர்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்த ஒரு அடையாளமா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து ஏத்துக்கலாம். ஆன்மீகத்துல உயர்ந்த ஒரு அடையாளம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய ஹிருதயம் வந்து உருகணும். அந்த ஹிருதயம் உருகுனா அந்த ஹிருதயம் உருகுறதோட அடையாளமா தானங்க கண்ணீர் வருது. அது வந்து நீங்க இல்லைன்னு சொன்னா எப்படி அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். கரெக்டு, இதயம் உருகி கண்ணீர் வர்றதும் ஓகே. ஆனா இதயம் உருகாமலே கண்ணீர் வர மாதிரியும் இருக்கு. அதுதான் அங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்துட்டு டூப்புன்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, லௌகிகமான விஷயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து போகாம நமக்கு லௌகிகமான விஷயத்துக்கு மேல இன்னும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கண்ணீர் வருது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு லோக்கல்ல சொல்றோம்னா நீலி கண்ணீர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பகவான் அதை வந்து என்ன பண்ணிக்க மாட்டாரு, பண்ணிக்க மாட்டாரு. ஓகே வெரி குட், நல்லா ட்ரை பண்றப்பா, இன்னும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஸோ அது வந்து நம்ம அதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஆனா அதை பதிலா நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணணும், நம்ம வந்து மெட்டீரியலி நம்ம வந்துட்டு ஒரு டிட்டாச்மெண்ட்டை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. யார் ஒருத்தவங்க வந்துட்டு அந்த மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்போ நேச்சுரலா வந்துட்டு அவருக்கு அந்த கண்ணுல இருந்து தண்ணி வராட்டினா கூட பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா,
அது ஒரு செகண்ட் கூட அங்க இருந்து அந்த கான்சென்ட்ரேஷன் போகாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்றோம், ஏதாவது மொபைல்ல வந்துட்டு யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ ஏதோ ஒண்ணுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைம் கொடுத்துட்டே தான் இருப்போம். அப்படின்னா என்ன, நமக்கு வந்துட்டு இன்னும் அந்த மெட்டீரியல் டேஸ்ட் நமக்கு இன்னும் போகலன்னு அர்த்தம். இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால யாரும் வந்துட்டு நான் எல்லாத்தையும் கடந்து நிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த மாதிரியான உங்க கூட்டத்துல தான் நானும் இருக்கிறேன். அதனால சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணா வந்து இது வந்து பேசிக்கலாம். ஓகே, அதனால நம்ம வந்து என்ன ஆகணும், நம்ம அந்த நிலைக்கு நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு நம்மளை வந்து புஷ் பண்ணணும். கொஞ்சம் நம்ம சோம்பேறியா தான் இருப்போம், ஆனா என்ன பண்ணணும், நம்மளை நாமளே கொஞ்சம் புஷ் பண்ணணும். வேற யாரும் நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நீ வந்து கியூட்டி ஓட்டி ஆகு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம முன்னாடி வந்து சாமி ஆட மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட சேவை வாங்குவாங்க, முடிஞ்சிச்சா ஓகே நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் வேற வேலை இருக்கும், அவங்களையும் சொல்ல முடியாது. ஸோ இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அந்த மாதிரி வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த நிலையை வந்து அடைய முடியும். எந்த நிலை, நம்மளுடைய நம்மை நாமளே பார்க்கிறது, பகவானை பார்க்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம வந்து அடைய முடியும். எப்போ எப்போ அந்த நிலையை அடைய முடியும், மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும். இதயம் உருகி. இதயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறத சொல்லுங்க. ஞானம் வைராக்கியம் இந்த ரெண்டு. அறிவும் துறவும் actually. அதான் ஞானம் வைராக்கியம். இந்த ரெண்டும் வந்து நம்ம வளர்த்துக்கும் போதுதான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். ஓகே, ஸோ நம்ம அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, பதம் 13 பர்போர்ட். நம்ம வந்து இன்னைக்கு எதுவும் படிச்சு அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால வந்து பர்போர்ட்லாம் நீங்க வந்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க. மேபி இன்னைக்கும் அடுத்த சாப்டர்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பகவானுடைய பாஸ்டன்ஸ் தான் இருக்கு, அதாவது என்னென்ன அவதாரங்கள் எடுத்தாங்கன்றது தான் இருக்கு. அதனால மேக்சிமம் நம்ம வந்து எதுவும் ஓகே. பதம் 13 அதப்பும்பி துஜ ஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச்ச ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தீர் ஹரிதோஷணம். இவர்களில் சிறந்தவரே, வாழ்வின் சமூக பிரிவுகளுக்கும் வகுப்புகளுக்கும் ஏற்றவாறு நியமிக்கப்பட்டுள்ள ஒருவரது சொந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதே அவரால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பக்குவம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. அத பும்பி துஜஸ்ரேஷ்டா. இப்பதான் யார சொல்றாங்க, அத பும்பி துஜஸ்ரேஷ்டா. துஜஸ்ரேஷ்டான்னு இங்க சொல்றது யார, இங்க வந்து சூத கோஸ்வாமி வந்து சவுனகர ரிஷிகளை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. ஓ துஜஸ்ரேஷ்டா, அவரை வந்து சொல்றாரு. எனவேனா என்ன அர்த்தம், போன ஸ்லோகத்துல வந்து சொன்னாங்க இல்லையா, ஞானமும் வைராக்கியமும் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி. அதனால எனவே பிராமணர்கள்ல வந்து சிறந்தவரே என்ன செய்யணும், இந்த ஞானமும் வைராக்கியத்தையும் வந்து ஒருத்தர் எப்படி அடையிறது இல்லையா, ஞானம் வைராக்கியம் அடையணும் ஓகே, ஆனா அதை வந்து சாமானிய மக்களும் வந்து அடையணும் இல்லையா, அப்போதான் அந்த ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள் மட்டும்தான் பகவானை அடைய முடியும், மற்றவர்கள் வந்து பகவானை அடைய முடியாதுங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமை ஏற்படும். அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா கிடையாது. அதாவது எல்லாரையும் கடைநிலையில இருக்கிறவங்களையும் கடை தேற்றி கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அப்போ அது வந்து கேட்குறாங்க சவுனகரிசிகள், நீங்க சொல்ற ஞானமும் வைராக்கியமும் எப்படி சாமானிய மக்கள்னால வளர்த்துக்க முடியும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், குழந்தை குட்டிங்க இருப்பாங்க, இது எல்லாமே இருக்குமே, அவங்க எப்படி ஞான வைராக்கியத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி. அதனாலதான் வந்து இங்க என்ன சொல்றாரு, வர்ணாசிரம விபாகச்ச ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய. அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வர்ணாசிரம கடமைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வர்ணாசிரம கடமைகளை வந்து கடைபிடிச்சாங்கனாலே சம்சித்தீர் ஹரிதோஷனம் என்ன ஆகுது, பகவான் வந்து திருப்தி ஆகுறாரு. ஒருத்தர் ஞானம் வைராக்கியம் இதையெல்லாம் வந்து வளர்த்து அவர் வந்து தன்னுடைய அந்த ஒரு முதிர்ந்த நிலையில வந்து தன்னை உணர்ந்து பகவானை உணர்ந்து இப்படி அடையிறதுக்கு கூட
அவங்களுக்கும் எளிமையான ஒரு வழி இருக்கு. என்னது? வர்ணாசிரம கடமைகளை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண முடியும்? பகவானை சிம்பிளா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடலாமே. ஏன்னா அல்டிமேட்டான நோக்கம் என்ன? பரமாத்மாவை பார்க்கணும் இல்லையா? பரமாத்மாவை தரிசனம் பண்ணணும், இல்ல பகவானை தரிசனம் பண்ணணும். அதுதான் அல்டிமேட் கோல். அப்படிங்கும்போது அந்த கோலை வர்ணாசிரம கடமைகளை வந்து கடைபிடிக்கிறதுனாலயே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? அதுல என்ன கஷ்டம் இருக்கு நமக்கு? பொதுவா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வர்ணாசிரம கடமைகள் அப்படின்னு சொன்னா அது வந்து பாகுபாடை ஏற்படுத்துறது அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க பொதுவா மக்கள். ஆனா வர்ணாசிரம கடமைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா நிலையில இருக்கிறவங்களையும் அவங்கள கை கொடுத்து அவங்கள வந்து தூக்கி அவங்களும் வந்துட்டு இந்த சமூக நிலையிலையும் சரி, ஆன்மீக நிலையிலையும் சரி, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுவதற்காக தான் இந்த சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சமூக பிரிவு அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு அடிமைப்படுத்துறதுக்காகவோ, இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்களுடைய உழைப்பையோ, இல்லைன்னா வந்துட்டு அந்த செல்வத்தையோ பறிச்சுக்கிட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. வர்ணாசிரமத்தோடைய நோக்கம் என்ன? அவங்களெல்லாம் அவங்க கீழ்நிலையில இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணணும்? அவங்களுக்கெல்லாம் உதவி செய்து அவங்களையும் மேல கொண்டு வர்றதுக்காக அந்த சிஸ்டம் இருக்கு. அது ரொம்ப வந்து தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய. ஒருத்தவங்களும் அவங்களுடைய தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும். அப்ப அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ஒருத்தவங்களுக்கு சிரமம் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறோம். நமக்கு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நம்மளால வந்துட்டு நம்மளுடைய சுதர்மத்தை நல்லா கடைபிடிக்க முடியுது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பண்ண முடியல. அப்போ நம்ம அவங்கள பார்த்து நம்ம என்ன ஆகா நல்ல வேலை இவன் கடைபிடிக்க முடியலப்பா, சந்தோஷம். இவனும் நானும் ஈக்குவல் கிடையாது, இவன் எனக்கு கீழே தான்ப்பா அப்படின்னு நினைப்போமா? இல்லைன்னா வந்துட்டு சரி அவனும் வந்து கஷ்டப்படுறானே, அவனுக்கும் அவனுடைய சுதர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணலாமே நினைப்போமா? பொய் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரியா தான் வரும். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம அந்த மாதிரி அவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய அது இருந்தது அந்த காலத்துல. ஒருத்தவங்களும் அவங்களுடைய அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து உதவி பண்ணுவாங்க. இப்ப யாராவது ரொம்ப ஏழு நிலைமையில இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கர்மாவும் செய்யறதுக்கு அவங்க கிட்ட வழி இல்லை அப்படின்னா கூட, அப்ப அந்த கர்மாவை செய்து வைக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதுக்கு உதவி பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்லைன்னா சீமந்தம் அப்படி இருக்கலாம், இல்ல திருமணமா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு கடைசி இறுதி சடங்கு செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கலாம். இதுல எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய டே டு டே லைஃப்ல கூட வந்து எப்படி வந்து அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு லைஃபை கட்டமைச்சுக்கிறதுங்கிறதுக்கு வந்துட்டு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்க வேண்டியதுதான் அந்த வர்ணாசிரம லைஃபோடைய ஒரு நோக்கம். ஸோ நேச்சுரலாவே வந்து ஒருத்தவங்க எந்த மாதிரியான நிலையில இருக்கிறாங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்களுக்கு அந்தந்த லெவல்ல வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால இந்த வர்ணாசிரம கொள்கையின் மூலமா ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? பக்குவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நம்மளுடைய சுதர்மத்தை கடைபிடிக்கும் போது எப்படி நம்ம வந்து இந்த உயர்ந்த நிலையை அடையும் சொல்லுங்க? அந்த மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சொல்லுங்க? ஒருத்தர் தன்னுடைய சுதர்மத்தை கடைபிடிச்சு எப்படி பகவான் அடைவார் சொல்லுங்க? இப்போ கிரகஸ்தாவா இருந்தா அதுக்கு தகுந்த வர்ணம் ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா பிரபு? நம்ம கிரகஸ்தான்றப்ப அவங்களுக்குரிய கடமைகள் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணுன்றப்ப அப்போ ஒரு பிரம்மச்சாரிகளுக்கு வந்து நம்ம கொடுத்தாதான் அவங்க வாங்குவாங்க இல்லைங்களா? அது மூலமா எப்படி அடையுறாங்க அதை சொல்லுங்க? அது மூலமா எப்படி பகவான் அடையுறாங்க? அதாங்க பிரபு, இப்போ மணி வந்து ஃபினான்ஷியலா கொடுக்கலாம். ஸோ ஒரு கோயிலுக்கு கொடுக்கறப்போ அது வந்து அந்த கோயில் ட்ரஸ்ட்டுக்கு போகுது. ஸோ பகவான் திருப்தி அடையலாம். அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவும் அந்த மாதிரி. ஓகே, வெரி குட். திருப்திக்காக அந்த வர்ணாசிரம கடமைகளை செய்யும் போது அவங்க வந்து பகவான் அடைவாங்க. சம்சித்திர் ஹரிதோஷம். நம்மளுடைய சொந்த புலனின்பத்துக்காக செய்யும் போது அது பகவானுடைய திருப்திக்காக இல்லாம போச்சுன்னா அதெல்லாம் நம்ம பந்தம் தான். சோ பகவானுடைய திருப்திக்காக அதை செய்யணும். அப்பதான் வந்து பகவான் வந்து அடையும். ஓகே, வேற யாராவது?
வேற இது யாரு? வந்து குடும்பத்துல வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது சரி, மனைவி கிட்ட அவங்க வாழும்போது சரி, எல்லாமே பகவானுடைய பக்தி தொண்டோடு ஈடுபடுத்தி செயல்படுத்தலாம் பிரபு. குழந்தைங்களை படிக்க வைத்துல வந்து நம்ம வந்து பௌதிகமா படிக்க வைக்காம இது மாதிரி பக்தி சம்பந்தப்பட்டதெல்லாம் படிக்க வச்சு அவங்களை கொண்டு வரலாம். எல்லாமே பகவானை தொடர்படுத்தி செய்யும்போது அவங்க தன் கடமையும் செய்யலாம், பகவானையும் போயிட்டு அவங்க அடையலாம் பிரபு. ஓகே. பிரபு, ஒரு குழந்தைய நம்ம வந்து பெக்கிறதுனா கூட எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம்னு சொல்லியிருக்க ரகஸ்தா இருக்கு. அது வந்து அந்த குழந்தை வந்து கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தையா இருக்கிறப்போ அது வந்து ஒரு சமூகத்துக்கும் நல்லது, அந்த டெம்பிளுக்கும் நல்லது, அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடியது. ஓகே. நம்ம வர்ணாசிரம கடமைகளை வந்து கடைப்பிடிக்கிறதெல்லாம் நீங்க சொன்ன பதில்கள்லாம் கரெக்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது என்ன மாதிரி அந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா, அந்த வர்ணாசிரம கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து பகவான் ஏற்படுத்தினது இல்லையா? சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம்னு தானே கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப பகவான் வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஒரு சிஸ்டமை ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்பனா அவன் வந்து பகவானுடைய அத்தாரிட்டியை அவன் வந்து ஏத்துக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பகவான் இருக்கிறாரு, இப்படி சாஸ்திரங்கள் இருக்குங்கிறத அந்த அத்தாரிட்டியை அவன் வந்து ஏத்துக்கிறான். அப்ப அதுலயும் அவன் வந்து என்ன ஆயிடுறான், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல சாஸ்திரத்தை, அதாவது பகவானுடைய கட்டுப்பாட்டு விதிகளை ஏத்துக்கக்கூடிய ஒரு நபரா வந்து மாறிடுறான். அவன் வந்து ரெபல் கிடையாது, அவன் வந்து ஒரு எப்பயுமே எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது, அதை வந்து ஏத்துக்கிறான். அப்ப அதுலயே அவன் வந்து என்ன ஆயிடுறான், பகவானுடைய சட்டத்திட்டங்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுறான். அதுக்கப்புறமா அதுல சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அவன் கடைப்பிடிக்கும் போது என்ன ஆகுறான், அதோடைய ரிசல்ட் அவனுக்கு வந்து கிடைக்குது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அந்த செயல்களை செய்யும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆவாங்க அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய வந்து பக்தி தொண்டு செயல்களும் இருக்கும். அப்ப அந்த பக்தி தொண்டு செயல்களை வந்து செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்துட்டு அந்த ஆன்மீக புண்ணியமானது அவனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? நம்ம இப்போ வர்ணாசிரம வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே அந்த சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்ட அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம்ம பண்றதை தான் சொல்றோம். அப்போ அதுல ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலையும் வந்து ஒரு பக்தி தொண்டு இருக்கு. அப்ப அவன் அதுல வந்து அந்த செயல்ல ஈடுபடும் போது என்ன ஆகுறான், கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பாவ விளைவுல இருந்து அவன் வந்து விடுபடுறான். அந்த பாவ விளைவுல இருந்து விடுபடும் போதும் ஆன்மீக புண்ணியமானது அதிகரிக்கும் போதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அவனுக்குள்ள வந்துட்டு அந்த வைராக்கியம் வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம், 12வதுல தானே, அந்த ஞானமும் வைராக்கியமும் வளரணும். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த வர்ணாசிரம கொள்கையை கடைப்பிடிக்கிறோம். ஸோ அந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அவன் வந்து எப்படி வந்து அடைகிறான், சாஸ்திரத்தை ஏத்துக்கிறதுனால, பகவானை ஏத்துக்கிறதுனால, அந்த சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறதுனால, அதுல அதுக்குள்ளேயே வந்து பக்தி தொண்டும் இருக்கிறதுனால அவனுக்கு பாவ விளைவுகள் எல்லாம் போகுது. அந்த பாவ விளைவுகள் குறைய குறைய வந்து என்ன ஆகுது, அவனுக்கு ஆன்மீக ஞானமானது அதிகரிக்குது, ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா, 7வது அத்தியாயம் 28வது ஸ்லோகமா, தேசாம் தொந்தகதாம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அதாவது ஒருத்தனுடைய அந்த பாவங்களுடைய கணக்கெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒருத்தன் வந்து என்ன செய்ய முடியும், எனக்கு வந்து பக்தி தொண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ அது வந்து இந்த கேட்டகரி மக்களுக்காக தான். அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பாவ கணக்கெல்லாம் வந்து இப்படி சாஸ்திர விதிகளை ஏத்துக்கிட்டு அவங்க நடக்கும்போது அவங்க பாவம் குறையும், பக்தி கொஞ்சம் கொஞ்சமா கூடும். அதனால அவங்களுக்கு ஞானம் வளரும். அந்த ஞானம் வளர வளர என்ன ஆகும், வைராக்கியம் வரும். சோ அந்த ஞானத்தினால, அதாவது ஞானம் எப்படி வருது, இந்த வர்ணாசிரம கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனால அதுல வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், நிறைய வந்து தானம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நிறைய தானம் கொடுக்கும் போது என்ன ஆகுது, அவனுடைய உழைப்பின் பலனை அவன் வந்து தியாகம் பண்றான் கஷ்டப்பட்டு. அது எந்த வர்ணத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் கஷ்டப்பட்டு தன் உழைத்த அந்த ஒரு வருமானத்தை வந்து என்ன பண்றான், அவன் வந்து தானம் கொடுக்குறான். அப்ப அந்த தானம் கொடுக்கும் போது அவன் தன்னுடைய உழைப்பை வந்து தியாகம் பண்றான். அந்த தியாகத்தின் மூலமா வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து ஞானம் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து சட்டுல நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். எப்படி ஞானம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அதிகமாக ஒருத்தர் வந்து தானம் கொடுக்க தான் வந்து என்ன ஆகும், அவர்கிட்ட வந்து அந்த ஞானமானது அதிகரிக்கும், ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும் எஸ்பெஷலி. ஸோ அதனாலதான் சாஸ்திரத்துல வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட்டாயமா வச்சிருக்கிறாங்க. இந்த தானம்ங்கிறது வந்து இந்த வர்ணம் அந்த வர்ணம் இல்லை, எல்லா வர்ணத்துக்குமே தானம்ங்கிறது கட்டாயம்.
குழந்தை பிறந்தா எந்த வர்ணத்தாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், யாருக்காவது தானம் கொடுக்கணும். இறந்தாங்க அப்படின்னா எல்லாருமே யாருக்காவது தானம் கொடுக்கணும். இது எல்லாருக்குமே காமன். அப்ப அந்த தானம் பண்ண பண்ண என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள அந்த ஞானம் வளருது. ஞானம் வளர வளர என்ன ஆகும், வைராக்கியம் வளரும். வைராக்கியம் வளர வளர அவங்க வந்துட்டு இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு என்ன ஆவாங்க, அவங்க வந்து பகவான் அடைய முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து இந்த வர்ணாசிரம கொள்கை வந்து நமக்கு வந்து உதவியா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பதம் 14. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ய சத்யேய பூஜ்யஸ்ய ச நித்யதா. எனவே எனவே ஒரே மனத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை பற்றி எப்பொழுதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றிக் கொண்டும் ஞாபகத்தில் நிறுத்தியும் மற்றும் அவரை வழிபாடு செய்து கொண்டும் இருக்க வேண்டும். அதாவது ஒருத்தர் தன்னுடைய தஸ்மாத் தஸ்மாத் ஏகேன மனசா அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்மாத் ஏகேன மனசானா, யார் இந்த வர்ணாசிரம கடமைகள்ல ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய அவங்களுடைய அந்த வர்ணாசிரம கடமைகள்ல தர்மங்கள்ல செய்து கொண்டிருக்கும் போது, அது ஈடுபட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணணும், ஏகேன மனசா ஒரே மனசோட வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பகவான் சாத்வதாம்பதி. பகவான் சாத்வதாம்பதினா யாரு? சாத்வதாம்பதினா யாரு? பகவான் கிருஷ்ணர் பிரபு. இல்ல, நரசிம்மர். சரியா? சாத்வதாம்பதினா யாரு? பகவான் பக்தர்களை Protector. பகவான் தான். உடனடியாக காப்பவர். உடனடியா லேட்டா காமிச்சா லேட்டா காப்பாத்துனா கிருஷ்ணர் பிரபு. சாத்வதாம்பதினா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர். ஏன் கிருஷ்ணர் அப்படின்னா சாத்வதர்கள், சாத்வதர்களுடைய தலைவர்னு அர்த்தம். யாரு சாத்வதர்கள்? சாத்வதா அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து சாத்வதானா பக்தர்கள், பக்தர்களுடைய தளபதினு அர்த்தம், தலைவர்னு அர்த்தம். ஸோ அதனால சாத்வதாம்பதினா கிருஷ்ணர். அவர் என்ன பண்ணணும், எப்போதும் ஒரே மனதோட வந்து நம்ம என்ன பண்ணணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் நம்மளுடைய கடமைகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்கும் போதே அப்படி வந்து ஒரு மனசா அவரை வந்து நினைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னெல்லாம் வழி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்குதான் இங்க வந்து என்ன சொல்றாரு, ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்ய பூஜ்ய நித்தியதா. இந்த 3 விஷயங்களை என்ன பண்ணணும், நித்தியதா எப்போதுமே பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்தா தீட்டும்போம், ஆளு வந்துட்டு போயிட்டாங்கன்னா தீட்டும்போம், 1 மாசம் மலையேறக்கூடாதும்போம், 1 வருஷத்துக்கு வந்து மலையேறக்கூடாதும்போம், என்னென்னமோ சொல்லி வந்து எப்படியெல்லாம் வந்து கோயிலுக்கு போக விடாம தடுக்கணுமோ அது எல்லா பிளானும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. எப்போதும் பூஜ்யஸ் நித்தியதா. ஏன்னா வீட்டுல எப்பயும் நம்ம தினமும் சாப்பிடணும்ல, தினமும் 3 டைம்ஸ் சாப்பிட்றோமா இல்லையா? அப்ப சாப்பிட்றோம்னா 3 டைம்ஸ் சாப்பிட்டானே ஆகணும். ஆஃபர் பண்ணாமலே சாப்பிட்டுக்கலாமா? அந்த மாதிரி. சோ முதல்ல தீட்டு அப்படின்னு சொன்னா அது 2 விதமா இருக்கு. தீட்டுன்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அந்த தீட்டுங்கிறது வேற. யாரோ ஒருத்தவங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்பயும் அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தீட்டுன்னு சொல்லக்கூடாது. அது தீட்டு கிடையாது. அது வந்து அமங்கலமான ஒரு செயல். இது குழந்தை பிறந்ததையும் தீட்டுன்னு சொன்னீங்கன்னா பத்தி அதையும் வந்து அமங்கலம் சொல்றீங்களா? அது வந்து ரெண்டுக்குமே வேற வேற. அது வந்து மங்களகரமானதா பிரபு? அது பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் சம்ஸ்காரம் பண்றோம் இல்லைங்களா பிரபு, ஜாத கர்மா அந்த அதுதான் சொல்ல வரேன். அந்த தீட்டு அப்படிங்கிறது 2 டைப்பா இருக்கு அப்படிங்கிற. ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதனால வரக்கூடிய தீட்டு அப்படிங்கிறது வேற. குழந்தை பிறந்திருக்கிறதுனால வரக்கூடிய அந்த தீட்டு அப்படிங்கிறது வேற. அது வந்து எஸ்பெஷலி ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வேற யாருக்கும் கிடையாது. பட் ஆனா ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமிலியில ரத்த சம்பந்தம் உள்ள எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும். ஓகே, சோ நித்தியதா அப்படின்னு சொன்னா நம்ம தினமும் வந்து என்ன பண்ணி ஆகணும், பகவானை வந்து வழிபாடு பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அப்ப அதுக்காக வந்து என்ன பண்ணணும், தினமும் நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய இந்த பூஜைகளை வந்து தினமும் அதை செஞ்சுதான் ஆகணும்.
அது சில நாட்கள்ல வந்துட்டு பெண்களுக்கு இயற்கையா சில நாட்கள்ல பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது, அப்ப அந்த வீட்டுல கணவரோ அப்பாவோ மகனோ யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்து அதை வந்து எடுத்து பண்ணணும். பட் ஆனா வந்து ஸ்ரோத்தவிய கீர்த்தித்தவிய இதுக்கு எந்த விதமான ஒரு தடங்களோ என்ன சொல்லலாம், தடையோ எதுவும் கிடையாது. அது எப்போதும் எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலயுமே வந்து பண்ணலாம். அதுல வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், எப்போதும் வந்து பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணணும். நம்ம வந்து நினைப்போம், பிரபு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி பிரபு பகவானை நினைக்கிறது? கஷ்டமா இருக்கும் ப்ரோ. வேலையில வந்து தப்பு வந்துடும் ப்ரோ. வேலை பார்க்கும்போது பகவான் நினைக்க முடியுமா முடியாதா? ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள், நீங்களாம் சமைப்பீங்க டெய்லி நம்புறேன் நான். ஸ்விக்கி சொமேட்டோன்லாம் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எப்படி ஒரே தஸ்மாத் ஏகேன மனசா அப்படின்னு சொல்லி வந்து குக் பண்ணுவீங்களா இல்ல என்ன எப்படி பண்ணுவீங்க? கான்ஷியஸ்னஸ் அவர்கிட்ட தான் பிரபு இருக்கும். ஏன்னா அவருக்கு ஆஃபர் பண்றதுனால அதை டேஸ்ட் கூட நாங்க பண்ணணும்னு தோணாது. வேற எந்த சிந்தனையும் மனசு வராது. வரும் பிரபு, அட்லீஸ்ட் மேக்ஸிமம் இருக்கும். நான் அவருக்காக நம்ம செய்யறோம் இல்லைங்களா, ஏன் டெய்டி கிச்சன்ல கூட போறோம். பட் அங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நமது பயபக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது குக் பண்ணும் போதே எந்த சிந்தனையுமே இருக்காது பிரபு என்கிட்ட அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க. நாங்க அப்படியே வந்துட்டு தஸ்மாத் ஏகேன மனசான ஆணி அடிச்ச மாதிரி வந்துட்டு கிருஷ்ணர் தாமரை பாதத்தை விட்டு நகல மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அவங்கள வந்து ஸ்பெஷல் தரிசனம் பண்ணிக்கிறேன். நான் 300 ரூபாய் டிக்கெட் கூட நான் கட்டிடுறேன் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு. என்ன யாரும் இல்லையா? சோ இது நேச்சுரல். எந்த வேலை பண்ணாலும் அது தேகம் வந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா மனசுக்குள்ள அதுக்கு ஒரு வேலை அது தனியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது எப்போதுமே வந்து காமன். அப்படி இருக்கும்போது ஏன் வேலை செய்யும் போது பகவான் நினைக்கிறது அப்புறம் ஏன் கஷ்டமா இருக்க போகுது? எப்படினாலும் வந்துட்டு 2 in 1 தான். உடல் ஒரு வேலை பண்ண போது, மனசு ஒரு வேலை பண்ண போகுது. அது எப்பயுமே ரெகுலரா நடக்கிற ஒண்ணுதான். அது ஏன் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு லௌகிகமான ஒரு விஷயத்த அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பகவானை வைக்கலாமே? சேம் தானே. எப்படினாலும் வந்து 2 வேலை தான் நடக்க போகுது. அதுக்கு அந்த இடத்துல பகவானை வச்சிடலாமே. பகவானுடைய கதைகளை வந்து கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். பிரபு சாண்டிங் பண்ணும் போதே பகவான் நாமத்துல கவனம் செலுத்த முடியல, வேற எதுவோ மனசு பண்ணிட்டே இருக்கு. சோ மத்த காரியம் பண்ணும்போது எனக்கு வந்து வெஜிடபிள் கட் பண்ணும்போது யார் மேல கோவம் இருக்கோ அவங்க ஞாபகம் தான் நிறைய வரும் பிரபு. எனக்கு பெரிய ப்ராப்ளம் அது. எனக்கு என்னமோ இந்த கடைசி 2 வாரமா நீங்க வெஜிடபிள் கட் பண்ணும்போது என்னையா தான் நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன் பிரபு உங்களை ஏன் பிரபு? நான் வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்களை ஹானர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எதுக்கு பிரபு? உங்களை நான் நல்ல விதமா நினைக்கிறோம், நல்ல விதமா சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்கு பிரபு உங்களை போய் ஒரு ஸ்லோகத்தையும் ஒரு நாள் எடுத்துட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணும்போது என்னதான் எனக்கு யார் மேல கோவம் இருக்கோ அவங்கள நினைப்பேன்னு சொல்லுங்க. பக்தர்களை ஓகே. அதனால எதனால நமக்கு அது வந்து கஷ்டமா இருக்கு, அது அந்த மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியும். கஷ்டம் எதனால இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவா நம்மளுடைய மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நாள்ல அதுவும் குறிப்பா வந்துட்டு நைட் டைம்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அதிகமா வந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோ, நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே டயர்டாகி தூங்கிடுவீங்க. ஏதோ ஒண்ணு வந்து மனசுல நினைச்சிட்டு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைச்சிட்டு நீங்க வந்து அப்படியே தூங்கிடுவீங்க. அப்ப காலையில என்ன ஆகும்? காலையில நீங்க எந்திரிச்சு சாண்டிங் பண்ணும்போது அந்த தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டா ஸ்டார்ட் ஆகும். மைண்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஜஸ்ட் தூங்குறதுனால அந்த மைண்ட் கொஞ்சம் அதை பாஸ் பண்ணி வச்சிருக்கு, அவ்வளவுதான். என்ன நீங்க நைட்ல நீங்க முன்னாடி வந்து நினைச்சிட்டு நீங்க வந்து தூக்கத்துக்கு போனீங்களோ, அந்த தூக்கத்துல வந்து மைண்ட் என்ன பண்ணிருக்கு, அதை ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். எந்திரிச்ச உடனே என்ன ஆகும், மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் பண்ணிக்கும். நம்ம ஆன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அது ஆட்டோ பிளே வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்,
நம்ம இரவு நேரத்துல அதனாலதான் பிரபுபாதர் வந்து சொல்லுவாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா புக் படிச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அது மாதிரி அட்லீஸ்ட் மேக்ஸிமம் நைட்டு 8ல இருந்து 10 மணிக்குள்ள அதிகமான எதுவும் வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராப்ளம் நினைச்சிட்டு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து இல்லாம கொஞ்சம் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னாலே காலையில சாண்டிங் ஓரளவுக்கு உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான், அது மாதிரி பண்ணீங்கன்னா அப்போ காலையில உங்களுக்கு ஜெபத்துல வந்து நல்லா வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். ஜெபம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த நாள்ல வந்துட்டு உங்களுக்கு வேற ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வராது அதிகமா. நல்லா சாண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈவன் வந்துட்டு நமக்கு மொபைல்ல கூட வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வந்து மனசு வராது. அன்னைக்கு அந்த ஒரு 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 பிளிஸ் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து வேற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பதம் 15. யத் அனுத்யாசினா யுக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோபிதாஸ்தஸ்ய கோன குர்யாத் கதாரதிம். புத்திசாலிகள் பகவானை நினைவிற்கொள்வதன் மூலமாக பந்தப்படுத்தும் முடிச்சுகள் எனப்படும் கர்ம வினைகளை வெட்டி வீழ்த்துகின்றனர். ஆகையால் அவரை பற்றிய செய்திகளில் யார்தான் கவனம் செலுத்தாமல் இருப்பார்? தேங்க்யூ பிரபு. யத் அனுத்யாசினா யுக்தா கர்மா அப்படின்னா எந்த ஒரு விஷயம், அதாவது எத் அனுத்தியாசினா அதாவது ஞாபகப்படுத்திக்கிறது, எந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிறதன் மூலமாவே அந்த ஞாபகத்தினாலேயே வந்து என்ன நடக்குது, கர்ம கிரந்தி நிபந்தனம், அதாவது நம்ம செயல்களுடைய ஒரு பிரதிபலன், அதோடைய விளைவு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எல்லாமே வந்து என்ன ஆயிருது, அந்த முடிச்சுகள் எல்லாமே வந்து கட்டிங், அவங்க வந்து வெட்டுறாங்க. மாதாஜி இப்ப சொன்னாங்களா காய்கறி கட் பண்றாங்க, அது மாதிரி வந்து அந்த கர்ம கிரந்தி என்ன ஆயிருது, அந்த முடிச்சு வந்து கட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி? சிந்தந்தி கோபிதாஸ், அதாவது அதை வெட்டுறது எப்படி, அனுத்தியாசினா, அதாவது புத்திசாலிகள் வந்து அந்த கர்ம கிரந்தம் அந்த முடிச்சுகளை வந்து எப்படி வந்து வெட்டுறாங்க, அனுத்தியாசினா, பகவானை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வாள், அதன் மூலமாவே வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த கர்ம கிரந்தத்தை வந்து அந்த முடிச்சை வந்து வெட்டிடுறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் எவ்வளவு சிம்பிளானதுன்னு பாருங்க. கர்ம முடிச்சுகள்ல இருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன, ஜஸ்ட் ரிமெம்பர் கிருஷ்ணா ஹியர். நம்ம பகவானை பத்தி கேட்கலாம் இல்ல நினைக்கலாம், அதுவே போதும். அதனால வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய கர்ம கிரந்தம் அதை வந்து என்ன ஆகுது, அது வந்து வெட்டப்படுது ரொம்ப சுலபமா. இதுக்கு ஏதாவது வந்து உதாரணம் யாருக்காவது தெரியுமா? கர்ம கிரந்தத்துல இருந்து இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்கறதுனாலயே விடுபடுறோம் அப்படின்னு சொல்லி. பாகவதம் படிக்கிறது கேட்கறதுன்னு. யாரையாவது உதாரணம் கேட்கிறேன். சுகதேவ், பரீட்சித் மகாராஜா. அஜாமிலன், யா வெரி குட். அதெல்லாம் உதாரணம் தான். வேற? பிரபு கோகர்ண பிரபு. துரு மகராஜ். யா குட். துருவ மகாராஜர் வந்து ஒரு நல்ல உதாரணம். நீங்க சொன்ன மற்ற உதாரணங்களும் கரெக்ட் தான். துருவ மகாராஜரும் ஒரு நல்ல உதாரணம். துருவ மகாராஜர் ஏன் இங்க வந்து ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்றேன்னா, அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இருந்தது. ஏன்னா அவருக்கு இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு வந்து அவர் எதிர்பார்த்தாரு. அது வந்து ஒரு மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். என்னுடைய அப்பாவோட நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ராஜ்யம் எனக்கு வேணும்னு அவர் வந்து விருப்பப்பட்டார். ஆனாலும் அவர் அந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல இருந்து அவர் வெளியில வந்தார். எப்படி வெளியில வந்தாரு? பகவானை வந்து நினைக்கிறதுனால இல்லையா? பகவானை நினைத்து அவர் வந்து தவம் செய்தாரு. அதனால அவர் வந்து என்ன ஆனாரு, அந்த ஒரு கர்ம கிரந்தத்துல இருந்து அவர் வந்து விடுபட முடிஞ்சது. வால்மீகி பிரபு, வால்மீகி. யா வால்மீகி சொல்லலாம். வெரி குட் பிரபு. ஜடபரதருக்கு அந்த பழைய நினைவுகள் திரும்ப கிடைச்சது இல்லைங்க பிரபு, அது சொல்லலாமா? யா ஜடபரதரும் நல்ல உதாரணம் தான். எஸ், இந்த மாதிரி புத்திசாலிகள் வந்து என்ன பண்றாங்க, ஏன் புத்திசாலிகள்னு சொல்றாங்க, ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் வந்து இந்த கர்ம கிரந்தத்துல இருந்து விடுபடுறதுக்கு அவங்க வேற என்னென்னமோ வந்து பயங்கரமான ஒரு வழிகள்லாம் வந்து கடைப்பிடிச்சு ஆனா ஃபெயில் ஆயிடுறாங்க. அதான் பிரச்சனை. பிரபு பரிஷித் மகராஜ் கூட இல்ல பிரபு.
யா அப்ப அந்த ரொம்ப டஃப்பான ஒரு வேலையெல்லாம் பண்ணி கூட ஃபெயில் ஆகுறத விட ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை செஞ்சு சக்சஸ் ஆகுறது வந்து தானே புத்திசாலித்தனம் இல்லையா? அதனாலதான் இங்க சூத்த கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ கோணகுர்யாத் கதாரதியும் பகவானை பத்தின அந்த கதைகள்ல வந்து யாரு கவனம் செலுத்தாம இருப்பா? ரொம்ப சிம்பிளா வந்து பகவானை பத்தி கேட்கறதுலயே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து முக்தி அடைய முடியும்னு சொன்னா, அப்ப அதை பத்தி யாருதான் கேட்காம இருப்பா அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. அதாவது இது எல்லாமே வந்துட்டு அந்த வர்ணாசிரம கொள்கைகளை கடைப்பிடிக்கிறவங்க இல்ல கடைப்பிடிக்காமலே கூட முழுவதுமா பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்காக வந்து இங்க வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஓகே, அதாவது கேள்வி என்னது, போன அத்தியாயத்துல வந்து என்ன கேள்வி கேட்டாங்க, எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு என்னது சாஸ்திர சாஸ்திரங்களை பத்தி கேட்கிறாங்க பாபு. இரண்டாவது கேள்வி, எல்லாருக்கும் பூர்ணமானதாகவும் முடிவான நன்மையை அளிக்கக்கூடியது எதுன்னு சொல்லுங்க. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். அதேதான், அந்த பூர்ண நன்மையை அளிக்கக்கூடியது, எல்லாருக்குமே பூர்ண நன்மை அளிக்கக்கூடியது அதுதான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்றபடி யாராவது பர்டிகுலரான நபர்னு நம்ம சொல்ல வந்தோம்னா அது வேற, ஞானியோ யோகியோ கர்மியோ அதெல்லாம் வந்து பர்டிகுலர் ஆயிரும். ஆனா இது வந்து எப்படி இருக்கு, எல்லாருக்குமே வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸா இருக்கு. அதை தான் இங்க வந்து சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஓகே, பதம் 16. சுஸ்ருஷோஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி ஸ்யான்மகத் சேவயா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். பிராமண சிரேஷ்டர்களே, எல்லா மாசுகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டுள்ள பக்தர்களுக்கு தொண்டாற்றுவதன் மூலம் மிக பெரிய சேவை செய்யப்படுகிறது. அத்தகைய தொண்டினால் வாசுதேவனை பற்றிய செய்திகளை கேட்பதற்குரிய சுவையை ஒருவர் பெறுகின்றார். ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து பகவானுடைய கதையை கேளு, அதுலயும் வந்து எஸ்பெஷலி போன ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, கதா ரதீம் அப்படின்னு சொல்றாரு. ரதீம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ பகவானுடைய கதைகளுக்கு மேல எவ்வளவு பேருக்கு வந்து அட்ராக்ஷன் வந்துடும் இல்லையா? நம்ம வந்து சொல்லலாம் பகவானுடைய கதை கேட்கறது ஈஸி, கரெக்ட், ஈஸி தான். ஆனா அதுல எவ்வளவு பேருக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு கவர்ச்சி அதுல வந்து யாருக்கு இருக்கு பகவானுடைய கதைகளை கேட்கணும் அப்படிங்கிறதுல, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ அந்த அந்த ஒரு கவர்ச்சி ஏற்படுறதுங்கிறது எப்படி நடக்கும், அது எல்லாருக்குமே வந்து ஏற்படுறதுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கேள்வி. அதுக்காக தான் இங்க வந்து சூத்த கோஸ்வாமி வந்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான இன்னொரு ஒரு வழி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன அது? வாசுதேவ கதா ருச்சி, பகவானுடைய அந்த கதா ருச்சியில ஒருத்தருக்கும் அது மேல வந்துட்டு ஒருத்தருக்கு ருச்சி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஷியான் மகத் சேவையா, நம்ம என்ன பண்ணணும், 2 சேவை வந்து பண்ணணும். மகத் சேவையா, அப்புறமா புண்ணிய தீர்த்த. இந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொன்னா புனித ஸ்தலங்கள், புனித ஸ்தலங்களுக்கோ இல்லைன்னா வந்துட்டு மகத் சேவா அப்படின்னு சொன்னா பக்தர்களுக்கோ நம்ம வந்து சேவை பண்ணணும். நம்ம சேவை பண்ணும் போது என்ன ஆகும், நமக்கு அப்போ நம்மளுடைய அந்த களங்கம்லாம் வந்து போய் பகவானுடைய கதைகள்ல நமக்கு வந்து கவர்ச்சி ஏற்படும். அது இல்லை அப்படின்னு சொன்னா பகவானுடைய கதையில வந்து கவர்ச்சி ஏற்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். 5வது ஸ்கந்தத்துல கூட வந்து ரிஷபதேவர் சொல்லும் போது மகத் சேவையா ஆகு என்ன சொல்லுவாரு, மகத் சேவையா ஆகு மோக்ஷத்வாரம், 5வது காண்டம் 1st சாப்டர் 3rd ஸ்லோகம் நினைக்கிறேன். யாருக்காவது வாய்ப்பு இருந்தா ஸ்லோகத்தை ட்ரை பண்ணி. பகவத்கீதால இருக்கு பிரபு இந்த ஸ்லோகம், 6th சாப்டர்ல இருக்கு ஆக்சுவலி. மகத் சேவையா துவாரா மாவு விமுக்தேஸ், விமுக்தேஸ் அப்படின்னு சொன்னா மகத் சேவையா, மகத் சேவையான்னு சொன்னா பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு சேவையினால ஒருத்தர் என்ன பண்ண முடியும், முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா தமோத்வாரம், அப்படி இல்லாம சங்கி சங்கம், சங்கி சங்கம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து சோசியல் மீடியால சொல்லக்கூடிய சங்கி கிடையாது. இந்த சங்கி வந்து தப்பான செயல்கள்ல ஈடுபடக்கூடிய சங்கிகள். அந்த சங்கிகள்னால வந்து மகத் சேவையா அந்த மாதிரி தூய பக்தருடைய சங்கத்துல வந்து ஒருத்தர் இருந்தாருன்னா அப்ப அவருக்கு முக்தி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு சங்கி சங்கம் சொன்னா பெண்களுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு தொடர்பு கிடைச்சதுன்னா என்ன ஆகும், தமோத்வாரம், ஒருத்தருக்கு வந்துட்டு நரகத்துக்கு போறதுக்கான ஒரு பாதை அது அப்படின்னு சொல்லி.
அதாவது தவறான ஒரு நடத்தை வந்து சொல்ல வர்றோம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு நடத்தையில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தொடர்பு வச்சா என்ன ஆகும், நமக்கு நரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ரிஷபதேவர் வந்து சொல்றாரு. அப்போ மகத் சேவை அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ரிஷபதேவர் வந்து உயர்வா தன்னுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்க. அவங்கெல்லாம் நாளைக்கு வந்துட்டு அரசர்கள் ஆக போறாங்க. அந்த அரசர்களா இருக்கக்கூடியவங்க கூட வந்து என்ன செய்யணும்னு அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு, பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை கொடுக்குறாரு. அப்ப அந்த பக்தருடைய சேவை எவ்வளவு தூரம் வந்து உயர்வானதா இருக்க முடியும். அதே மாதிரி ஜடபரதர் கூட வந்து சொல்லும் போது வந்து வினா மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது பக்தர்களுடைய பாத தூளிகளை எடுத்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணணுமா, அதை தன் தலையில வந்து போட்டு அவர் வந்து அதனால குளிச்சுக்கணுமா. இல்லைன்னா வந்துட்டு தினம் வந்துட்டு நம்ம எது பான்ஸ் பவுடர், ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடுறதுக்கு பதில் என்ன பண்ணணும், ஒரு டிவோட்டியோடைய பாத தூளியிலிருந்து அந்த டஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணணும், அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ரிஷபதேவர் அப்புறம் வந்து ஜடபரதர் அவங்கெல்லாம் வந்து பக்தருடைய சேவையை வந்து ரொம்ப ரொம்ப உயர்வா வந்து சொல்லியிருக்கிறாங்க. யாரோ ஒரு பக்தருக்கு எங்கேயோ எப்படியோ வந்து ஒரு சின்னதா நம்ம வந்து ஒரு சேவை செய்து இருந்தா கூட அது நம்மளை வந்து என்ன செய்யும், என்னது செகண்ட் சாப்டர் பகவத்கீதால வந்து பகத் 2:40 பிரபு. சொல்பம் நேகரா விக்ரமணாஸ்ரஸ்ய பிரத்யவாயோனு பயங்கரமான பயத்திலிருந்து சொல்பம் விடுவிக்கிறார். அபியசதம் யஸ் தேட்டோ பயம். தேங்க்யூ தேங்க்யூ. அதே சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயாத். சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய, ரொம்ப ரொம்ப சின்னதா வந்துட்டு ஒரு தர்மம், அந்த தர்மத்தை கடைபிடிச்சா கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த தர்மம் எதுன்னா, அந்த தர்மம் வந்து பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை. பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை சின்ன சேவையா இருந்தா அதனால பகவான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி என்ன பண்ணுவாரு, அவங்கள வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருந்து கூட வந்து காப்பாத்துவார். யாருக்காவது அதுக்கு உதாரணம் தெரியுமா, பக்தருக்கு வந்து ஒரு சின்ன சேவை செய்து பெரிய இதுல இருந்து தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி? பாஞ்சாலைக்கு சேலை பாஞ்சாலை கொடுத்துருவா கிருஷ்ணருக்கு அம்பரீஷ் மகாராஜா, அம்பரீஷ் மகாராஜ். ஏன்னா ஒரு சுதர்சன சக்கரம் வந்து அவர் திரட்டிட்டு துர்வாச முனிவர் போனா கூட பகவான் தானே பிரபு காப்பாத்துற. ஓகே, ஜீவகோஸ்வாமி வந்து பக்தி சந்தர்ப்பம் அப்படின்னு தன்னுடைய கிரந்தத்துல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு பக்தர் அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு அவருக்கு வந்துட்டு எங்க போகணும்னு தெரியல. ஆனா அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, இப்போ நீங்க இங்க போகணுமா, இந்த மாதிரி இந்த பக்கமா இப்படி போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவருக்கு வந்துட்டு அந்த பாதையை காமிச்சு கொடுக்குறாரு. இதுதான் இப்படி போகணும்னு சொல்லி பாதை சொல்லி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் செய்த அந்த ஒரு சேவைக்கு பகவான் வந்து அவருடைய எல்லா பாவத்தையும் வந்து போக்கிடுறாராம். ஓ, என் பக்தனுக்கு பாதை காமிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்றாராம், அதுக்கே அவனுக்கு எல்லா பாவத்தையும் வந்து போக்கிடுறாராம். அந்த அளவுக்கு வந்துட்டு பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது வந்து ஒரு சின்ன சேவை செய்திருந்தா கூட அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு சேவையா பகவான் வந்து எடுத்துக்கிறாரு. அப்புறமா யாராவது தீர்த்தங்களுக்கு சேவை பண்றது, தீர்த்த ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்கு, தீர்த்த ஸ்தலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த தாமத்துக்கு நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு சேவை பண்ணணும் அந்த தாம்ல. அப்படி நம்ம அந்த தாமுக்கு வந்துட்டு ஏதாவது சேவை செய்யும் போதும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சோ அந்த மாதிரி ஒரு பக்தருக்கு வந்து சேவை செய்யறதுனாலையும் இல்லைன்னா தாமுக்கு வந்து சேவை செய்யறதுனாலையும் நம்ம என்ன ஆகலாம், நம்ம வந்து நம்மளுடைய எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம். எஸ்பெஷலி பிருந்தாவன் மகாத்மியத்தை வந்து சொல்லும் போது அந்த பிருந்தாவனத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஜஸ்ட் ஏதோ ஒரு சின்ன சேவை அந்த தாமுக்கு வந்துட்டு அவர் பண்ணாரு. என்ன சேவை, அவர் வந்து அந்த தாம்ல வந்து படுத்து தூங்கினாரு, அவ்வளவுதான். அதுக்கே அவருடைய எல்லா பாவ விளைவுகளும் வந்து போயிடலாம்.
எதனால அப்படின்னா அந்த தாம்ல அவர் வந்து படுத்து தூங்கி இருக்கிறத வந்து என்ன நினைச்சுக்கிறாங்களாம், அந்த தாமுக்கு அவர் வந்து தண்டவத் பிரணாமம் பண்றதா வந்து எடுத்துக்கிறாங்களாம். சோ அந்த மாதிரி அதுக்காக இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பிரபு, இந்த சேவையை நாங்க செஞ்சிடறோம் பிரபு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தவிர்த்து வந்து மற்ற சேவைகளும் வந்து செய்யணும். அந்த சேவை எப்படினாலும் வந்துட்டு 6 ஹவர் நம்ம பண்ணதான் போறோம், வேற வழி இல்லை. ஆனா அதையும் தவிர்த்து வந்து என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது தாமுக்கு வந்து நம்ம சேவை பண்ணணும். அது பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா நம்ம வந்து வேகமா வந்து என்ன ஆகலாம், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறலாம். நம்ம என்ன பண்றோம்னா ஆன்மீக வாழ்க்கையில எதுக்காக வந்து நம்மளுடைய முன்னேற்றம் தடையாகுது அப்படின்னு சொன்னா, இந்த 2 விஷயத்திலயுமே நம்ம வந்துட்டு அபராதம் நிறைய பண்ணிடுறோம். பக்தர்களுக்கு வந்து சேவை செய்யறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்க வந்து சண்டை போட்டுறோம். அவங்க கூட நம்ம வந்து இது ஏதோ ஒண்ணு காரணத்தினால என்ன ஆயிருது, சண்டை ஆயிருது. இல்ல தாமுக்கு போறோம், தாம்ல வந்து சேவை பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்க வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல வந்து ஈடுபட்டுறோம். தாம்ல இருக்கிறோம் அப்படின்றதும் கூட நமக்கு வந்து ஞாபகம் இல்லாம அங்கேயும் வந்து ஏதோ எஸ்பெஷலி விருந்தாவனம் இல்லைன்னா மாயாப்பூர் போனா நம்ம வந்து என்ன நினைப்போம், தாம்ல வந்து எல்லாமே பிரசாதம் சொல்லிட்டு எஸ்பெஷலி விருந்தாவனம் வந்தா லஸ்ஸி நல்லா விரும்பி குடிப்பாங்க. வெளியில வந்து லஸ்ஸி குடிக்கலாம், ஒன்றும் தப்புல. விருந்தாவனில் எல்லாமே பிரசாதம் சொல்லிட்டு வெளியில வந்து லஸ்ஸி குடிப்போம், இல்லைன்னா வந்துட்டு சமோசா வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அது வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன். அதே மாதிரி மாயாப்பூர் போனோம் அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி ஏதாவது நம்ம பண்ணலாம். ஸோ அது மாதிரி இல்லாம நம்ம சேவை செய்ய முயற்சி செய்யணும். ஓகே பிரபு, நாரத மகரிஷி கூட சொல்லலாமா பிரபு? அவரு முன் ஜென்மத்துல வேலைக்காரின் மகனா இருந்து உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டு. எஸ், வெரி குட். அது ஒரு நல்ல பிரபு குசேலன் கூட சொல்லல. அவள் கொஞ்சம் அவள் தான் கொடுக்குறாரு. ஆனா நல்ல அவரு கிருஷ்ணருக்கு செய்த சேவையை நான் கேட்கல. நான் கேட்கறது வந்து பக்தர்களுக்கு செய்த சேவை. நாரதருடைய உதாரணம், அந்த வேலைக்காரியின் பையனா இருக்கும் போது அவர் அந்த உதாரணம் நல்லா கரெக்ட். அவர் அவங்களுக்கு 4 மாசம் நல்லா சேவை செய்தாரு. அதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் செய்த 4 மாச சேவை தான் அவருக்கு வந்துட்டு அந்த அசோசியேஷன் தான். ஆனா அதுக்கப்புறமா அவருடைய முழு வாழ்க்கையிலையும் அவருக்கு வந்துட்டு வேற எந்த அசோசியேஷனுமே கிடையாது. ஆனா அந்த முழு வாழ்க்கையிலையும் அவர் வந்து கொஞ்சம் கூட ஃபெயில் ஆகாம பகவானுடைய தரிசனத்தையே அடைஞ்சார். அப்போ அந்த அசோசியேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அசோசியேஷனா இருந்திருக்கும், அப்போ அந்த பக்தருடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும். அந்த சின்ன பையனுக்கு அவங்க கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அவருடைய அந்த முழு வாழ்க்கையும் பக்தி தொண்டுல வெற்றி அடைகிற வரைக்கும் கொண்டு போயிருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த சாதுக்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதனால வந்து சாது சேவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, பதம் 18. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பிரபுஜி 17th I think so, Mr. ஸ்ரீமதாம் ஸ்வகதா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம். ஓகே, சாரி, பதம் 17. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம். எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரமபுருஷ பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணர் முறையாக கேட்பதாலும் பாடுவதாலுமே புண்ணியம் தரமுடியான அவரது செய்திகளை கேட்பதிலும் பாடுவதிலும் உள்ள ஆவலை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜடையன்மகளுக்கான ஆசையிலே அகற்றி விடுகிறார். அதாவது பகவானை பத்தின விஷயங்களை வந்து கேட்கணும். ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்யசிய அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்ய அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து டேஸ்ட் வரணும்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்தாதான் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், அவர் வந்து அதுபடி வந்து நடந்துக்க முடியும். ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, பக்தியுடைய அந்த 9 நிலைகளை வந்து சொல்றார். முதல்ல ஆதவ் ஸ்ரத்தா, அதுக்கப்புறமா வந்து என்னது சாது சங்கா, அப்புறம் பஜன கிரியா, அப்புறம் என்னது அனர்த்த நிவர்த்தி, அப்புறம் அது அந்த 9 நிலைகள் எப்படி வந்து இங்க வந்து அது நடக்குது அப்படிங்கிறத இங்க வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து எடுத்து காமிக்கிறார். முதல்ல ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகணும், ஸ்ரத்தா வரணும். இதுல இந்த மாதிரி பகவானை பத்தி
கேட்கறதுலயும் பாடுறதுலயும் ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யசிய பூஜ்யதா நித்தியதா. ஓகே, அது வந்து ஸ்ரத்தா. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், சாது சங்கம் வந்து எடுத்துக்கணும் இல்லையா. அதான் வந்து புண்ணிய தீர்த்த சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், பஜன கிரியா. அதான் வந்து ஸ்ருண்வதா ஸ்வகத கிருஷ்ணா புண்ணிய புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை. இது வந்து என்னது, பஜன கிரியா. ஒருத்தர் வந்து எப்படி வந்து பகவானை பத்தின விஷயங்களை கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்கறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அனர்த்த நிவர்த்தியும் ஏற்படுது. ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம். ஸோ இது வந்து என்னது, பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி ரெண்டுமே. ஒருத்தருடைய ஹிருதயத்துல வந்து அந்த அனர்த்தங்களும் போகுது, அதே நேரத்துல மங்களமும் அவருக்கு வந்து ஏற்படுது. எதனால, புண்ணிய சிரவண கீர்த்தனம், பகவானை பத்தின அந்த புண்ணியமான கதைகளை வந்து கேட்கறதுனாலயே அவருக்கு வந்து இந்த நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து இங்க சூத கோஸ்வாமி வந்து சொல்றார். ஓகே, இப்ப அடுத்து வந்து 18வது ஸ்லோகத்துல வந்து பதம் 18. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதால் தூய பக்தர்கள் தொண்டு கொடுப்பதால் சுந்தரமாக இருப்பவையெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஸோ இப்போ வந்து பகவானை பத்தின கதைகள் கேட்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அந்த பகவானை பத்தின கதைகள் எங்க இருக்கு, எதுல இருந்து கேட்கணும்னு தெரியணும் இல்லையா. அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க, நித்தியம் பாகவத சேவையா. நம்ம வந்து பாகவதத்தை தினமும் படிக்கிறதன் மூலமா வந்து என்ன ஆகுது, அந்த புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் அப்படிங்கிறது வந்து அது நேச்சுரலா வந்து நடக்குது. அப்புறமா பக்திர் பவதி நைஷ்டிகி அப்படின்னு சொன்னா, நைஷ்டிகின்னா ஒரு ஸ்திரமான ஒரு பக்தி தொண்டு வந்து அவருடைய இதயத்துல வந்து ஏற்படுது. அப்படின்னா என்ன, அது நிஷ்டா நிலைக்கு ஒருத்தர் வந்து வர்றாரு. எப்படி, இந்த மாதிரி நித்தியம் பாகவத சேவையா. யார் ஒருத்தர் வந்து தினமும் வந்துட்டு தினமும் பகவான், அதாவது பாகவதத்தை வந்து கேட்கிறாரு படிக்கிறாரோ, அப்ப என்ன ஆகுது, நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு, அது எல்லா விதமான அமங்கலமும் அவரை விட்டு போயிருது, அழிக்கப்படுது. போகுது அப்படிங்கிறத விட அழிக்கப்படுது. நஷ்ட அப்படின்னா அழிக்கப்படுது. அப்படின்னா என்ன, அது திரும்பவும் வராதுன்னு அர்த்தம். போக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், அது போயிடுச்சு ஆனா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அழிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டா அவர்கிட்ட வந்து அழிச்சாச்சு, இனிமே வராதுன்னு அர்த்தம். அப்போ பகவானை பத்தின அந்த கதைகளை வந்து கேட்கறதுனால என்ன ஆயிருது, கம்ப்ளீட்டா வந்து எல்லா விதமான அமங்கலமும் வந்து அழிக்கப்படுறதுனால அது எப்படி நடக்குது, நித்தியம் பாகவத சேவையா. தினமும் வந்து பகவானுடைய அந்த கதைகளை பாகவதத்தை வந்து கேட்கறதுனால என்ன ஆகுது, அந்த அமங்கலம் எல்லாம் போயிருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, பக்திர் பவதி நைஷ்டிகி, ஒரு திடமான உறுதியான ஒரு பக்தி வந்து அவருடைய ஹிருதயத்துல வந்து ஏற்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தருடைய ஹிருதயத்துல திடமான ஒரு பக்தி ஏற்படணும்னா அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அமங்கலமோ அனர்த்தங்களோ நீக்கப்படணும். முதல்ல அது போனாதான் வந்து என்ன ஆக முடியும், ஒருத்தர் பக்தியில வந்து உறுதியா இருக்க முடியும்னு அர்த்தம். அதனால இந்த அனர்த்த நிவர்த்திங்கிற அந்த ஒரு நிலையை கடக்காம நம்ம வந்து பக்தியில வந்து ரொம்ப ஒரு உறுதியான ஒரு நிலையை நம்ம அடையிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இல்லையா, இப்போ நாங்களாம் வந்து தினமும் வந்து உறுதியா தான் சாண்டிங் பண்றோம், பாகவதம் படிக்கிறோம், தீட்சைலாம் வாங்கிட்டோம், நாங்க வந்துட்டு எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் இந்த நிஷ்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இது, அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அது எதனால டஃப்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பக்தி தொண்டு நம்ம ஒரு சேஃப்டி ஜோன்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறேனா, அதை நான் செக் பண்ணேன் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சு போகும் எனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம பக்தி எப்போ நம்ம நல்லா பண்ணுவோம், எப்போ பண்ணணும் நல்லா பண்ணணும்னு நினைப்போம், எப்போ நான் கம்ஃபர்டபுள்ல இருக்கிறனோ, எப்போ நான் சேஃப்டி ஜோன்ல இருக்கிறனோ, அப்பதான் நமக்கு வந்துட்டு ஜபம் பண்றதுக்குலாம் வந்து அப்பதான் நான் வந்து நல்லா பக்தி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நமக்குன்னு வந்து ஒரு சொந்தமா என்ன இல்லையோ அதெல்லாம் ஏற்படுத்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
அப்படின்னா நான் வந்து ஒரு பாதுகாப்பா இருப்பேன், அப்ப எனக்கு பக்தி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்? அந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வந்தா அப்ப நம்மளுடைய அந்த பக்தி அப்பதான் தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ பல நேரங்கள்ல நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன ஆயிருவாங்க, ஆளுங்க வந்து ஓடிடுவாங்க. எப்பா நமக்கு சரி வராது, இந்த கிருஷ்ண காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு அதிகமா பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருவாங்க, அதை விட்டுட்டு போயிருவாங்க. அப்போ அந்த இது வந்து ஒரு உறுதியான ஒரு பக்தி அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. அந்த உறுதியான ஒரு பக்திக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான அனர்த்தங்கள்ல இருந்தும் பாவங்கள்ல இருந்து விடுபடணும். அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுதுன்னா அதை அவர் வந்து விரும்பி ஏத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவர் வந்து விரும்பி ஏத்துக்கும் போது அப்போ அவருடைய கர்மாவை அவர் தானே வந்து ஏத்துக்கிறாரு, அதை வந்து அனுபவிக்கிறாரு. அப்போ அது என்ன ஆகுது, அந்த கர்மா தன்னை விட்டு போகுது. அப்ப அந்த கர்ம வினை தன்னை விட்டு போகும்போது அப்ப ரொம்ப சீக்கிரமாவே அவர் வந்து என்ன ஆகலாம், பக்தியில அவர் வந்து முன்னேறலாம். அவருக்கு பகவானுக்கு மேலேயும் வந்துட்டு அதிகமான நம்பிக்கை வரும். ஆனா நம்ம அந்த மாதிரியான ஒரு தைரியமான ஒரு முடிவு நம்ம எடுக்க மாட்டோம் எப்பயும். இல்ல நாங்க வந்து கொஞ்சம் சேஃப்டியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருப்போம். அப்ப அந்த சேஃப்டியில இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய கர்மா குறையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கர்மா எப்படி குறையும், கர்மா நம்ம செய்த நம்ம செய்த செயலுடைய பலனை அனுபவிச்சாதானே கர்மா குறையும். அப்ப அந்த செயலுடைய பலனை நான் அனுபவிக்கிறதுக்கே ரெடியா இல்ல, நான் அப்படியே ஸ்மூத்தா தான் போவேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கர்ம வினை குறையறதுக்கு நாளாகும். அப்போ பக்தியில முன்னேறதுக்கும் டைம் ஆகும். எதுக்காக வந்து குந்தி மகாராணி வந்து எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுங்கன்னு கேக்குறாங்க? அப்பதான் பகவானை நான் நினைக்க முடியும்ன்றார். அப்பதான் முதல்ல பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போகும். அந்த பாவம் எல்லாம் போனா தான் பகவானை நினைக்க முடியும். பிரச்சனை அப்படின்னா யாருதான் இல்லாம இருக்கா, யாரு பிரச்சனை இல்லாம இருக்கா? இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத ஆளுங்க யாரு, அவங்களாம் பகவானை நினைச்சிடுறாங்களா? அப்படியே கேட்க கூடாது இல்லைங்க பிரபு, நம்மளுக்கு கஷ்டமே வரணும்னு கேட்க முடியாது இல்லைங்களா? அளவுக்கு எங்கள்கிட்ட தைரியம் இல்லையா பிரபு அப்படின்னு சொல்லுங்க. நானும் கேட்கறது இல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நான் மட்டும் அதுக்காக வந்துட்டு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எது வந்து பக்தியை அதிகமா வேகமா வளர்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரின்சிபலை நான் சொல்றேன். அது யார் யாரு அதை எந்த ரேஷியோல எடுத்துக்கிறாங்கிறது அவங்கவுங்களுடைய ஒரு ஆஹ் தில்ல பொறுத்து இருக்கு. யாருக்கு இந்த தில்லு அதிகமா இருக்கோ அவங்க வந்துட்டு அதை வந்து எவ்வளவு ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஏத்துக்கிற பட்சத்துலதான் நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு வந்துட்டு நம்மளுடைய கர்ம வினை வேகமா போகும், நமக்கு பகவானுக்கு மேல நம்பிக்கை வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போதும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போதுதான் அதுல பகவான் வந்து என்னைய காப்பாத்துறாருங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா அப்ப எங்க இருந்து வந்து கான்பிடென்ட் வரும், அப்ப எங்க இருந்து கான்பிடென்ட் வரும், எதுல கான்பிடென்ட் வரும்? அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கும் போது கான்பிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பக்தியிலையும் நமக்கு வந்துட்டு ஒரு 100% ஃபெய்த் இருக்காது. ஏதோ ஸ்மூத்தா போனா போய்கிட்டு இருக்கட்டும் பண்ணுவோமே அப்படின்னு பண்ணிட்டு இருப்போம். அதுதான் வந்து உண்மை. பதம் 19. ஓகே, இன்னைக்கு இந்த சாப்டர் முடிக்கணும். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாதயஸ்சயே சேதயேதைர் அநாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலை நிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம், விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன் பின் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூரண மகிழ்ச்சி அடைகிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், அதாவது ஒருத்தருடைய ஹிருதயத்துல இந்த மாதிரி எல்லா விதமான அனர்த்தங்கள் இதெல்லாம் வந்து போகும்போது என்ன ஆகும், அவருக்கு வந்துட்டு ஆசக்தி அந்த மாதிரி வந்து பகவானுடைய கதைகளை கேட்கறதுல அவருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இது பகவானை பத்தின அந்த கதைகளை கேட்கறதுல அவருக்கு வந்து ஆர்வம் ஏற்படும். அதுல வந்து ஒரு மகிழ்ச்சி அவர் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது பகவான் வந்து சுத்த சாத்வீக நிலையில இருக்கக்கூடியவர். ஓகே, அப்ப அவரை பத்தின கதைகளும் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, அதுவும் வந்து சுத்த சாத்வீக நிலையில இருக்கு. அப்ப அந்த கதையை வந்து ஒருத்தர் சுவைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவரும் வந்து எந்த பிளாட்ஃபார்முக்கு வரணும்,
அவரும் சுத்த சாத்வீக நிலைக்கு வரணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், ஒருத்தர் அந்த கதைகளை வந்து சுவைக்க முடியும். அந்த சுத்த சத்துவ நிலைக்கே நம்ம வராததுனாலதான் நமக்கு வந்துட்டு என்னன்னா பாகவதம் கேட்கணும்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு, ஐயோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எதனாலன்னா நம்ம வந்து சுத்த சாத்வீக நிலைக்கு நமக்கு வந்து வராததுனால ரஜோகுணம் தமோகுணமும் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு அது வந்து என்ன பண்ண விடாது, நம்மளை வந்து உட்காந்து கேட்க விடாது. அது வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்மளை வந்து ஏதாவது வேற ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நம்மளை என்கேஜ் பண்றதுக்கே ட்ரை பண்ணும். நான் பாகவத மகாவித்யாலயில படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் நாங்க. அதுல வந்துட்டு சில நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்துட்டு தத்துவ சந்தர்ப்பத்துல இருந்து, அதாவது சந்தர்ப்பத்துல இருந்து வந்து கிளாஸ் இருக்கும். சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னா ஜீவ கோஸ்வாமி வந்து எழுதின அந்த கிரந்தம், அது ஒரு 6 கிரந்தம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தத்துவ ரீதியான ஒரு கிரந்தம். அது 4 மணி நேரம் கேட்கணும். அந்த மாதிரி வந்து கோவர்தனத்துல வந்து நாங்க உட்காந்து படிச்சோம். ஓகே, முழு நேரமா தான் ஒரு சேவையா இருந்தது. எனியோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னு சொன்னா நம்ம சாத்வீக நிலைக்கு நம்ம வந்து வளரும் போதுதான் இந்த மாதிரி வந்து நமக்கு அதிகமா நமக்கு வந்து கேட்பதற்கான ஒரு தன்மை நமக்குள்ள வந்து வரும். பொறுமையா உட்காந்து கவனமா கேட்கறதுன்றதும் முக்கியம். உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்றது வேற, அதை கவனமா கேட்டு நம்ம வந்து கிரகிச்சுக்கிறோமா, அதுல வந்து சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த நிலை. அதனால வந்து பகவானுடைய கதைகளை ஒருத்தர் வந்து சுவைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் வந்து என்ன ஆகணும், சாத்வீக நிலைக்கு அவர் வந்து வரணும். அந்த சாத்வீக நிலைக்கு அவர் வர்றதுக்கு இந்த மாதிரி அவருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த அனர்த்தங்களும் வந்து போகணும். அந்த அனர்த்தங்கள் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாத்வீக நிலைய அடைய முடியும். ஓகே, பதம் 20. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பகவானிடம் கொண்ட தொடர்பினால் மனம் தெளிவடைந்து கலப்படமற்ற நற்குணங்களை பெற்று எல்லா பௌதிக தொடர்பிலிருந்தும் விடுபட்ட நிலையில் உள்ள மனிதன் பரமபுருஷ பகவானை பற்றி உண்மையான அறிவை பெறுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஏவம் பிரசன்ன மனசா, இவ்வாறாக அப்படின்னா எப்படி, பகவானுடைய அந்த கதைகளை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே வர்றதுனால அவருடைய ஹிருதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தூய்மை அடைகிறதுனால, அந்த தூய்மை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் சாத்வீக நிலைக்கு வந்து முன்னேறதுனால, அந்த சாத்வீக நிலையில முன்னேறி பக்தி தொண்டுல வந்து அவருக்கு வந்து ஆர்வம் அதிகமாக ஆக அவருக்கு என்ன ஆகுது, அவருடைய மனம் தெளிவடையுது. ஸோ பக்தி தொண்டுனால வந்து ஒருத்தருக்கு என்ன ஆகுது, மனசு ரொம்ப வந்து தெளிவாகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து எல்லாருமே வந்து என்ன இருக்கிறாங்க, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, டிப்ரெஸ்டா இருக்கிறாங்க. டிப்ரெஷன் சொன்னா குழந்தைங்களுக்கு கூட இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து இருக்கு. ரீசெண்டா இப்போ இங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு கொஞ்ச வயசு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, 26வது மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிடுச்சு. 26வது மாடியில இருந்து கீழே பார்த்தாலே பயமா இருக்கு. நான் உடனே இறங்கிட்டேன். அது கீழே குனிஞ்சு பாக்குறதுக்கே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி. அந்த பொண்ணு தைரியமா அங்கிருந்து குதிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த குதிக்கிறதுனால வரக்கூடிய அந்த வேதனையை விட உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யோசித்து பாருங்க. அந்த மனசு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வேதனையில இருந்திருக்கும். கீழே குதிச்சு என்ன மாதிரி ஒரு வேதனையை அனுபவிச்சு சாவ போறோமோன்றதை விட அவன் மனசுல அதை விட வேதனை இருந்திருக்கு. ஆனா ரொம்ப சுலபமான ஒரு வழி, பகவானோடைய கதைகளை கேட்டா அந்த மாதிரி எல்லா குழப்பங்களும் டிப்ரெஷனும் வந்து என்ன ஆகுது, மனசுல இருந்து அது தானா வெளியில போயிருது. ஆனா அதை யாரும் செய்யறது இல்லை. இதை வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப சீப்பா எடுத்துக்கிறாங்க. என்னைய உட்காந்து வந்து கிருஷ்ணராமான்னு சொல்லிட்டு இருந்தா இல்லைன்னா வந்து பாகவதம் கேட்டா சரியா போகுமா அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ண முடியும், மேல இருந்து குதி, வேற என்ன பண்றது. பகவானை பத்தி கதைகளை கேட்டா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தெளிவடையலாம். கலப்படமற்ற நற்குணத்தில் நிலை பெற்று எல்லா பௌதிக தொடர்பிலிருந்து விடுபட்டுள்ள நிலையுள்ள மனிதன். ஸோ பகவத் தத்துவ விஞ்ஞானம் அப்படின்னா பகவானை பத்தின
அந்த ஒரு கருத்துக்களை வந்து அவர் வந்து என்ன என்ன பண்றாரு, விஞ்ஞானபூர்வமா புரிஞ்சுக்கிறார். பாகவதம் கேட்கறதுனால அவர் பகவானை பத்தி என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறாரு, விஞ்ஞானபூர்வமா தெரிஞ்சுக்கிறார். சென்டிமெண்டா தெரிஞ்சுக்கணும்னு பாகவதமே சொல்லல. பகவான் கிருஷ்ணர் தான், நீ எதுவும் கேள்வி கேட்க கூடாது, அவருக்கு தான் பக்தி பண்ணணும், கேள்வி கேட்டா கண்ணை குத்திடுவாரு அப்படின்லாம் வந்து சொல்லல. என்ன சொல்றாங்க, பகவத் தத்துவ விஞ்ஞானம், பகவானை பத்தின தத்துவங்களை ஒருத்தர் விஞ்ஞானபூர்வமா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இங்க வந்து சொல்றாங்க. யாரும் வந்து என்ன செய்யல, இதெல்லாம் வந்து ஒரு கற்பனைன்னு சொல்லல, இல்ல எங்களுக்கே வந்து தெரியாதுப்பா, ஏதோ சொன்னாங்க அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னு யாரும் வந்து சொல்லல. கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வேதாந்த சூத்திரத்தோடைய முதல் சூத்திரமே வந்து என்ன சொல்லுது, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து விஞ்ஞானபூர்வமா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா யாரும் பகவானை வந்து பூர்ணமா வந்து தெரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொன்னா தஸ்ய மதம் யஸ்ய மதம் தஸ்ய மதம் மதமஸ்ய ந வேதச, யஸ்ய மதம் தஸ்ய மதம் 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 யஸ்ய வேதச, அவிஜ்ஞாத விஜ்ஞாத விஜ்ஞாத அவிஜ்ஞாதம் அப்படின்னு சொன்னா யாரு வந்து பகவானை பத்தி கம்ப்ளீட்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கதான் பகவானை பத்தி எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். யாருக்கு வந்து பகவானை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்களோ அவங்கதான் பகவானை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு யாரு தெரியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களும் பகவானை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதானே அர்த்தம் வருது. அப்ப அவங்களும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலன்னு தானே சொல்ல வேண்டியிருக்கும். அப்படின்னா அப்படி இல்லை, பகவானை பத்தி தெரியலன்னு சொல்றவங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானை வந்து முழுசா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சோ அதுதான் வந்து ஃபைனலா வந்து முடியுமே தவிர பகவானை ஒருத்தர் முழுசா தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுலாம் நடக்காது. பட் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ண முடியும், பகவானுடைய அந்த குணங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பகவானுக்கு மேல வந்து ஒரு உறுதியான ஒரு அன்ப பக்தியை வந்து அவரால் என்ன பண்ணிக்க முடியும், வளர்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா அதனால முக்த சங்கஸ்ய ஜாயதே, அதனால அவர் வந்து என்ன ஆகுறாரு, ஓகே, அதாவது அந்த பகவத் தத்துவ விஞ்ஞானம் அப்படிங்கிறத எப்படி அடையிறாரு, முக்த சங்கஸ்ய ஜாயதே, அதாவது ஏற்கனவே முக்தி அடைந்த ஒரு பக்தருடைய ஒரு சங்கத்தினால அதை வந்து அடையிறாருன்னு சொல்றாங்க. முக்தி அடைந்த ஒரு பக்தருடைய சங்கம், அதுதான் பகவத் சங்கம் அப்படின்னு சொன்னா அதுதான் பக்தருடைய சங்கம் சொன்னா அந்த மாதிரியான ஒரு பக்தருடைய சங்கத்தை தான் இங்க வந்து குளோரிஃபை பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஒரு சங்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு பகவத் தத்துவ விஞ்ஞானம் வந்து ரொம்ப கிளியரா வந்து கிடைக்கும். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. பதம் 21, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சய ஷியந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்டயேவாத்மனீஸ்வரே. இவ்வாறாக முடிச்சு அவிழ்க்கப்பட்டு எல்லா சந்தேகங்களும் அறுத்தெறியப்படுகின்றன. ஒருவர் ஆத்மாவை எஜமானராக காணும் போது பலநோக்கு செயல்களின் தொடருக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ. வித்யதே ஹிருதய கிரந்தி, அதாவது நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து என்ன இருக்கு, ஆல்ரெடி நிறைய ஹிருதய கிரந்தி இருக்கு. கிரந்தி அப்படின்னு சொன்னா கர்ம வினைகள்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய பாவ விளைவுகள். அந்த கர்ம வினைகள்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவ விளைவுகள் நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து நிறைய இருக்கு. அது வந்து என்ன செய்யுது, நம்மளுடைய ஹிருதயத்தை துளைக்கப்பட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அது நம்மளுடைய ஹிருதயத்தை வந்து ரொம்ப வந்து காயப்படுத்தி இருக்குன்னு அர்த்தம். காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அது நமக்கு நிறைய வேதனையை கொடுக்குது இல்லையா. நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து என்ன பண்ணுது, நமக்கு அதிகமான வேதனைகளை வந்து கொடுக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹிருதயத்தை அது வந்து பாதிச்சிருக்கு அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகள் வந்து என்ன ஆகுது, சித்தியந்தே சர்வசம்சய, அந்த ஹிருதய கிரந்தியானது வெட்டப்படுது, அந்த ஹிருதய கிரந்தியும் வெட்டப்பட்டு சித்தியந்தே சர்வசம்சய, எல்லா சந்தேகமும் போயிருது.
அந்த கர்ம முடிச்சுகள் அதுவும் போயிருது. அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகமும் போயிருது. சந்தேகம்னா என்ன? நான் வந்து இப்ப பக்தி பண்றேன். இந்த பக்தி வந்து என்னை வைகுண்டம் கூட்டிட்டு போகுமா போகாதா? பக்தி உண்மையிலேயே வந்துட்டு உயர்ந்த பாதையா இல்லையா? கிருஷ்ணர் உண்மையிலேயே கடவுளா இல்லையா? ஒருவேளை அவர் இல்லாம ஜீசஸா இருந்தா நான் என்ன பண்றது? அங்க போனதுக்கு அப்புறமா நான் அப்படியே வந்து அல்லேலூயான்னு சொல்லி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்னுடைய பாஸ்போர்ட்டை மாத்திக்கலாமா? இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? யோசிக்கணும். யோசிக்கணுமா கூடாதா? யோசிக்க கூடாது. யாரும் யோசிக்கணும்னு சொல்லிடாதீங்க. பக்தி விபோக்கு வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சந்தேகங்களும் போகணும். கொஞ்சம் கூட வந்து டவுட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு சங்கம் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு சங்கம்ங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும், நிறைய இருக்கலாம். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய சங்கம் வந்து எப்படிப்பட்ட சங்கமா இருக்கணும்? நம்மளை எல்லா விதமான சந்தேகங்கள்ல இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சங்கமா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சங்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வந்து தெளிவா இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஷீயந்தே சாஷ்ய கர்மாணி. நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய எல்லா பலநோக்கு செயல்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு மூட்டை கட்ட முடியும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் வந்துட்டு ஒரு சில பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இன்னும் வந்து குலதெய்வ அந்த இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. பல வருஷமா நாங்க இதை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பூஜை ரூம்ல இருந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு கேட்கல அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? நமக்கு இன்னும் வந்து அந்த அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு இன்னும் போகல, அந்த சந்தேகம் இன்னும் போகலன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கம்ப்ளீட்டா வந்து அந்த டவுட் வந்து போய் ஒருத்தர் வந்து என்ன ஆவாரு? அதுக்கப்புறமா திருஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரே. ஒருத்தர் வந்து என்ன செய்ய முடியும்? அவர் தன்னைத்தானே வந்து உணர முடியும். திருஷ்டனா பாக்குறது ஏவ ஆத்மனீஸ்வரே அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே ஒருத்தர் வந்து என்ன செய்ய முடியும்? அவர் வந்து பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து என்ன ஆகணும்? எல்லா விதமான சந்தேகங்கள்ல இருந்து விடுபடணும். அந்த கர்ம கிரந்தில இருந்து அவர் வந்து விடுபடணும். அந்த ஒரு கர்ம வினைகள்ல இருந்து அவர் வந்து விடுபடணும். இது எல்லாம் வந்து நடந்தா அவருடைய வாழ்க்கை வந்து சக்சஸ். ஓகே, பதம் 22. அதோ வை கவயோ நித்யம் பக்திம் பரமயாமுதா வாசுதேவே பகவதி குர்வந்தி ஆத்ம பிரசாதனிம். எனவே கற்பனை எட்டாத காலத்திலிருந்து எல்லா ஆன்மீகிகளும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றி வந்துள்ளனர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனெனில் அத்தகைய பக்தி தொண்டு ஆத்மாவை உற்சாகப்படுத்தும். ஓகே, சோ இதுல வந்து இந்த சந்தேகம் வந்து வரணுமா? வர தேவையில்லை. ஏன்? அதோவை கவையோ நித்தியம். ஏன்னா கவையோனா யாரு? அதாவது அந்த ஆன்மீகிகள். கவி அப்படின்னு சொன்னாலே வந்து இன்டெலிஜென்ட்னு ஒரு அர்த்தம், ஸ்காலர்னு சொல்லலாம். இங்க வந்து ஆன்மீகிகள் சொல்றாங்க. அதோவை கவையோ நித்தியம் பக்தியும் பரமயாமுதா. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கூட வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த ப்ராசஸ் மூலமா வந்துட்டு பக்தியும் பரமயாமுதா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? கற்பனை கெட்டாத அந்த ஒரு ஆனந்தத்தை பக்தியும் பரமயாமுதா பக்தி மூலமா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த ஆனந்தத்தை அவங்க வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. பேர் ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து இங்க இந்த ப்ராசஸ்க்கு மேல வந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சந்தேகப்பட வேணாம்னு சூத்த கோஸ்வாமி வந்து சொல்றாரு. ஏன்னா போன ஸ்லோகத்துல சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா சந்தேகமும் போயிடும். அவர் வந்து இந்த மாதிரி கர்ம கிரந்தத்துல இருந்து விடுபட்டுருவாரு. அவருக்கு வந்து அவரையே பார்க்க முடியும். அப்ப அதுக்கு வந்துட்டு அது உண்மையிலேயே நடக்குமான்னு ஒரு டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் சூத்த கோஸ்வாமி இங்க வந்து என்ன சொல்றாரு? இல்லப்பா, இந்த ப்ராசஸ் வந்து கவையோனா ரொம்ப பண்டிதர்கள் கூட வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க. பக்தியும் பரமயாமுதா. அந்த பக்தி யாருக்கு பண்ணாங்க? வாசுதேவே பகவதி. பகவான் வாசுதேவருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அந்த பக்தி பண்ணதுனால பரமயாமுதா அந்த பேர ஆனந்தத்தை அவங்களால வந்து என்ன பண்ண முடிஞ்சது? அடைய முடிஞ்சது. அந்த பேர ஆனந்தத்தினால ஆத்ம பிரசீதனி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமா வந்து என்ன பண்ணாங்க? பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணாங்க. சோ அந்த பக்தி தொண்டு செய்வதற்கான அந்த உற்சாகம் எங்க இருந்து வருது? அவங்களுக்கு அந்த அந்த சுவையை, அந்த ஆனந்தத்தை அவங்க வந்து அனுபவிக்கிறதுனால நாங்க இன்னும் பக்தி பண்ணணும், இன்னும் சேவை பண்ணணும், இன்னும் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள அந்த ஆனந்தம், அந்த உற்சாகம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்து பக்தி பண்ணணும்.
ஓகே. பதம் 23. சத்வம் ரஜஸ்தம இதி புரோக்தோர் குணாஸ்தைர் யுக்த பரபுருஷ ஏக இகாஸ்தத்தே ஸ்திதி ஏகரி விரிஞ்சி ஹரோதி சம்யா ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வ தனோர் நிர்ணாம் ஷிவ். மணிபூஷன் பிரபு படிங்க பிரபு. தெய்வீக புருஷராகிய பகவான் ரஜோகுணம், சத்துவகுணம் மற்றும் தமோ குணம் ஆகிய ஜட இயற்கையின் முக்குணங்களுடன் மறைமுகமாக தொடர்பு கொண்டிருக்கின்றனர். மேலும் ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் எனும் முத்தொழிலுக்காக அவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 குண அவதாரங்களை ஏற்றுக்கொண்டு கொள்ளுகிறார். மூவருள் நற்குணம் சத்துவகுண ரூப விஷ்ணுவிடம் இருந்தே மக்கள் அனைவருக்கும் முடிவான நன்மைகளை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. Just a minute. முடிஞ்சிடும், 15 நிமிஷம் தான். ஓகே. ஸோ இங்க வந்து பகவானை பத்தி 12வது ஸ்லோகத்துல இருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, பகவானை பத்தி கேட்கறதுனால எப்படி ஒருத்தர் வந்து பூர்ண ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படிங்கறத வந்து விளக்குனாங்க. இப்போ 23வது 25வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி சிவன் ஈவினிங் 5 o'clock. அந்த பிரம்மா சிவன் விஷ்ணு வழிபாடுங்கிறது என்ன, அதுல எது உயர்ந்தது அப்படிங்கறத இனிமே வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து இப்போ ஆன்மீக தன்னுணர்வுக்கு வந்துட்டு கர்ம யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, அஷ்டாங்க யோகம் இருக்கு, பக்தி தொண்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே இருந்தாலும் இதுல எப்படி வந்து இதுல எப்படி வந்து பக்தி தொண்டு வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அது மாதிரி பல தேவர்கள் இருந்தாலும் அந்த தேவர்களுடைய வழிபாட்டுல வந்து வாசுதேவர் பகவானுடைய அந்த ஒரு பக்தி தொண்டு வந்து பெஸ்ட். அதே மாதிரி முக்குணங்கள்ல வந்து சத்வ ரஜஸ் தமஸ்னு 3 குணங்கள்ல வந்து எது பெஸ்ட், சத்துவ குணம் வந்து பெஸ்ட். ஏன்னா சத்துவ குணத்தினாலதான் வந்து ஒருத்தருக்கு என்ன வரும், சத்வா சஞ்சாயதே ஞானம்னு வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையிலேயே வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஞானத்தினாலதான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த முக்குணங்கள்ல வந்துட்டு பகவான் வந்து இந்த முக்குணத்தோட வந்து ஒரு தொடர்புல வந்து இருக்கிறதுனால அவர் வந்து அந்த முக்குணங்களுக்கு உட்பட்டவரோ அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாங்க. அந்த முக்குணத்துல அவர் வந்து பாதிக்கப்படுறாரோ அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாங்க. ஆனா பகவான் வந்து அந்த மாதிரி இல்லாம அவர் முக்குணங்களுக்கும் கடந்தவரா அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எஸ்பெஷலி இந்த காஞ்சிபுரத்துல வந்துட்டு இவங்க இருக்கிறாங்களே, காஞ்சி சங்கராச்சாரியார் மடம், அதுல இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்பெஷலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே விஷ்ணு வந்து வம்புழுக்கிறது அவங்களுடைய ஒரு வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விஷ்ணு வந்து தமோ குணத்து அவதாரம் அப்படிம்பாங்க. எதுக்கு விஷ்ணு வந்து தமோ குணத்து அவதாரம் அப்படின்னு, ஆமா அவர் வந்து தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படிம்பாங்க. தூங்குறது வந்து தமோ குணத்தோடைய ஒரு செயல். அவர் தூங்கிட்டே இருந்தாருன்னா அப்ப அவர் தமோ குணத்து அவதாரம் தானே அப்படிம்பாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, விஷ்ணு வந்து நீல கலர்ல இருக்கிறாரு. ஸோ ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னா அது வந்து தமோ குணத்தோடைய ஒரு வர்ணம். அப்போ அதனாலயும் அவர் வந்து தமோ குணத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அது கிடையாது அப்படின்றதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ பகவான் வந்து அந்த மாதிரி குணத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச அப்படின்னு சொல்லி
ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? சாட்சி, சேதா, கேவலம், நிர்குண. நிர்குண அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான பௌதிக குணங்களும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். கேவல நிர்குண அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு பௌதிகமான ஒரு குணமும் இல்லாம கம்ப்ளீட்டா பியூரா இருக்கிறாருன்னு அர்த்தம். இது வந்து விஷ்ணு. அவர் வந்து எந்த விதமான பௌதிக குணங்களும் இல்லாம பியூரா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து ஹரிஹி நிர்குண சாக்ஷாத் புருஷ பிரகிருதே பர பாகவதத்துல வந்து சொல்லப்படுது. இப்போ உபனிஷத்துல டைரக்டா வந்து என்ன இல்ல, அங்க வந்து விஷ்ணுன்னு தான் இல்ல. ஆனா இங்க பாகவதத்துல டைரக்டா என்ன சொல்லியிருக்கு? ஹரிஹி நிர்குண. ஹரினா யாரு? ஹரினா விஷ்ணு. அவர் வந்து நிர்குண. நிர்குணனா குணங்கள் அற்றவர்னு அர்த்தம் இல்ல, பௌதிகமான குணங்கள் இல்லாதவர்னு அர்த்தம். ஓகே. இப்போ வந்து ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து எதிரியே இல்லாதவர்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதுக்காக அவருக்கு வந்துட்டு சொந்தக்காரங்களும் இல்லைன்னு அர்த்தமா? ஒரு ராஜாக்கு எதிரியே இல்லைன்னு சொல்றோம். எதிரியே இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்காக அவருடைய குடும்பம்னே இல்லைன்னு அர்த்தமா? அவருக்கு வந்துட்டு உறவினர்களே இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. எதிரிகள் இல்லை, ஆனா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, குடும்பம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நிர்குண அப்படின்னு சொன்னா பௌதிக குணம் இல்லாம இருக்கும்னு சொல்லணுமே தவிர எந்த குணமுமே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அது தப்பான ஒரு உதாரணம். ஓகே. அப்புறம் சத்துவ குணம் வந்து சத்துவ குணத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஞானத்தை வளர்த்து என்ன ஆகலாம்? அவர் வந்து ஆனந்தத்தை அடைய முடியும். ஆனா ரஜோகுணத்தினாலேயோ தமோ குணத்தினாலேயோ ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியாது? அவர்னால ஆனந்தத்தை அடைய முடியாது. கரெக்டா? ஒருத்தர் சத்துவ குணம் தமோ குணத்துல இருக்கிறாருன்னா அவர்னால ஆனந்தத்தை அடைய முடியுமா? ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா அந்த குணத்தினால? சொல்ல முடியாது. அப்போ அந்த குணத்துக்கு பிரதிநிதியா இங்க வந்து பிரம்மா சிவனை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள வழிபடுற அந்த தேவர்களை வழிபட்டா மட்டும் ஒருத்தர் எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? அவங்கதான் அந்த குணத்துக்கே பிரதிநிதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வழிபட்டா எப்படி ஒருத்தர் ஆனந்தத்தை அடைய முடியும்? ஆனந்தம் அப்படிங்கிறது சத்துவ குணத்தினால வரக்கூடியது. சத்துவ குணத்துக்கு பிரதிநிதியா விஷ்ணு இருக்கிறாரு. அப்ப யாரு விஷ்ணுவை வழிபடுறாங்களோ அவங்க தானே ஆனந்தமா இருக்க முடியும். லாஜிக் புரியுதா இல்லையா? பகவான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் பிரபு. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் தெரியுது. அதோட அதிபதி தான் பிரபு. அந்த ஒரு டெய்டி எல்லாமே. பட் அவர் வந்து அந்த குணத்துல வரதில்லை இல்லையா? அவர் சத்துவ குணத்திலையும் இல்லாட்டினாலும் சத்துவ குணத்தை வந்து பாத்துக்க கூடியவரா இருக்கிறாரு. ஓகே. பட் ஆனா மத்த 2 பேரும் வந்து அந்த குணத்தோட நெருக்கமான தொடர்புல இருக்கிறாங்க. ஓகே. அவங்களுடைய தேகமே அந்த மாதிரி அந்த குணத்தினால ஆனதுதான். அதனால அந்த மாதிரியான ஒரு தேவர்களை வழிபட்டு ஒருத்தர் எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஓகே. விஷ்ணு வந்து சத்துவ குணத்தை வந்து அவர் மெயின்டைன் பண்றாரே தவிர அதோட அவர் வந்து என்ன பண்றது இல்ல, அதோட அவர் அதோட ஒரு டைரக்ட் டச்ல அவர் வர்றது கிடையாது. அதை அவர் வந்து மேனேஜ் பண்றாரு. எப்படி வந்து நிழலை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? என்னுடைய தேகத்துல இருந்து நிழல் விழுகுது அப்படின்னா என் தேகத்தை நான் அசைக்கிறது மூலமா நான் என்ன பண்ண முடியும்? அந்த நிழலை நான் கட்டுப்படுத்த முடியும். நான் அசைக்கிற மாதிரி நிழல் அசையும் இல்லையா? அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு? அந்த சத்துவ குணத்தை அந்த மாதிரி அவர் வந்து கட்டுப்படுத்துறாரு. ஆனா அவர் வந்து அதோட வந்து முழுசா வந்து என்ன ஆகுறது இல்ல, அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வந்து போறது கிடையாது. அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஆனா கலியுக மக்கள் எல்லாரும் இந்த தமோ குணத்தை தான் விரும்பி இருக்காங்க. இப்ப கிரிவலத்தெல்லாம் அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்க போயிட்டு அப்படியே நடக்கிறது கூட இடம் இல்லாம சுத்துறாங்களாம் பிரபு. அந்த அளவுக்கு மாயில இருக்காங்க. அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ண? இப்ப பிரம்மா அப்படிங்கிறவருடைய அந்த தேகமே வந்து எப்படி இருக்கு? ரஜோகுணத்தினால ஆனது அப்படின்னு தான் வந்து உபனிஷத்திலேயே வந்து சொல்லப்படுது. ஓகே. ஆனால் ஒரு ஜீவாத்மா ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத், எப்படி வந்து ஒரு பால் வந்து தயிரா மாறுதோ அதே மாதிரி பிரம்மா சிவன் அப்படிங்கிறவங்களும் என்ன அதுல இருந்து வந்து மாறின ஒரு விசேஷமான ஒரு ஒரு விளைவு அப்படின்னு வந்து சொல்றாங்க.
பிரம்மா சிவாவை வழிபடுவதால் ஏன் ஆனந்தம் கிடைக்காது? ஏனென்றால் அவர்கள் வந்து தர்ம அர்த்த காமத்தை மட்டுமே தர முடியும். இது ரஜோகுண தமோ குணத்தினால் அடையப்படுவது. புரியுதா? பிரம்மா சிவனை வழிபடுறதுனால ஒருத்தர் ஏன் வந்து ஆனந்தத்தை அடைய முடியாது? ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தர்ம அர்த்த காமத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனந்தம் அப்படிங்கிறது மோட்சத்தினால வந்து கிடைக்கக்கூடியது. அந்த மோட்சத்தை அவங்க கொடுக்க முடியாது அப்படிங்கும் போது அப்போ அவங்கள வழிபட்டா மட்டும் நமக்கு எப்படி வந்து அந்த ஆனந்தம் கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்காது. ஓகே, பதம் 24. பார்த்திவா தாருணோ தூமஸ் தஸ்மாத் அக்னி ஸ்திரயீமயி தமஸ்து ரஜஸ் தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்சனம். விறகு மண்ணின் உருமாற்றம் ஆகும். ஆனால் புகை பச்சையான விறகை விட சிறந்தது. மேலும் நெருப்பு அதை விட சிறந்ததாகும். ஏனெனில் நெருப்பால் தெய்வீக அறிவின் நன்மைகளை நாம் பெற முடியும். வேத யாகங்களின் மூலம் அதை போலவே நெருப்பால் தெய்வீக அறிவின் ஆனால் நற்குணம் சத்துவம் அனைத்திலும் சிறந்ததாகும். ஏனெனில் நற்குணத்தினால் பரபிரமத்தை உணரும் நிலைக்கு ஒருவரால் உயர முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா போன ஸ்லோகத்திலேயே வந்து பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணர் தான் நம்ம வந்து முழுமுதற் கடவுளா வந்து வழிபடணும், அவர்னாலதான் நமக்கு வந்துட்டு இந்த முக்தி எல்லாம் கிடைக்கும்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ இங்க ஒரு சந்தேகம் எல்லாருக்கும், அப்ப சிவன் பிரம்மாலாம் இருக்கிறாங்களே அவங்கள வழிபட்டாலாம் வந்துட்டு முக்தி கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக தான் இங்க வந்து என்ன சொல்றாரு, அந்த தேவர்கள்லாம் வந்துட்டு முக்குணத்துடைய ஒரு அதிபதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த முக்குணத்துடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து செயல்படுவாங்க. அந்த ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது தான் வந்து இங்க இப்ப சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதுல வந்து அந்த ஹைரார்கி வந்து சொல்றாரு. முக்குணம் இருக்கு, அந்த முக்குணத்துல எது உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இல்லைன்னா தமோ குணத்துல இருக்கிறதையும் ஒருத்தர் உயர்ந்ததுன்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா தமோ குணத்து வழிபாடுல இருக்கிறவங்க கிட்டையும் சக்தி இருக்கும். இப்போ தமோ குணத்து வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடு இருக்கும். அந்த சக்தி வழிபாடு பண்றவங்க கிட்ட நிறைய அமானுஷ்யமான சக்திகள்லாம் இருக்கும். அவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பக்தி வினோத் தாக்கூர் இருந்த காலத்திலேயே ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த மாதிரி வந்து வழிபாடு செஞ்சு அவர் வந்து ஒரு சக்திசாலியா இருந்தாரு. அப்போ தமோ குணத்து வழிபாடு பண்றவங்க கிட்டையும் வந்து சக்தி இருக்கதான் செய்யும். அந்த சக்தி இருக்கிறதுனாலே அது உயர்ந்த வழிபாடுன்னு ஒருத்தர் வந்து நினைச்சுக்க கூடாது. அதுதான் இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சிவபெருமான் அவர்கிட்ட சக்தி இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அவர் வந்து தமோ குணத்துடைய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறார். அதை கண்ட்ரோல் பண்றவரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதுக்காக அது உயர்ந்தவர்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கிட்ட சக்தி இருந்தா கூட அவர் தமோ குணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா இருக்கிறதுனால நம்ம உயர்ந்தவரை சொல்ல முடியாது. பிரம்மா இந்த பிரபஞ்சத்துல முதல் உயிர்வாளியா இருந்தா கூட அவர் ரஜகுணத்துடைய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலையும், அவர்கிட்ட நிறைய சக்தி இருந்தாலும் அவர் ரஜகுணத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவரையும் உயர்ந்தவர்னு சொல்ல முடியாது. அப்ப அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குணங்கள்ல எல்லாம் அவங்க இருந்தா கூட, சக்திசாலியா இருந்தா கூட அவங்கள உயர்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்ப அந்த குணங்கள்ல ஹைரார்கி தெரிஞ்சுக்கணும். எது உயர்ந்தது, தமோ குணம், ரஜகுணம், சத்துவகுணம், இதுல எது எதை விட உயர்ந்ததுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு உதாரணமா வந்து இங்க வந்து என்ன சொல்றாரு, நெருப்பு, புகை, விறகு அப்படின்னு சொல்லி இந்த 3 உதாரணம் வந்து கொடுக்குறாரு. அப்ப இந்த 3ல வந்து எது வந்து ரொம்ப மந்தமான ஒரு நிலைமையில இருக்கிறது, அது வந்து தமோ குணம். பொதுவா வந்து இந்த ரஜோகுணம், தமோ குணம் இது வந்து எப்படி இருக்கும்? ஒண்ணு வந்து சஞ்சலமா இருக்கும் ரஜோகுணம், தமோ குணம் வந்து மந்தமா இருக்கும். இந்த 2 குணங்களும் தான் அதுல வந்து இருக்கும். சத்துவ குணம் தான் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணும், ஞானத்தை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கும். இதுல விறகு இருக்கு, விறகுல வந்து வரக்கூடிய அந்த புகை இருக்கு, அந்த புகையில இருந்து வர்றதை விட அந்த விறகுல இருந்து வரக்கூடிய நெருப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த விறகு அப்படிங்கிறது வந்து என்னன்னா மந்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு தமோ குணத்தின் நிலையை வந்து குறிக்கிறது. அதுல இருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் அதுல இருந்து கொஞ்சம் வந்து வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து ரஜகுணத்துடைய ஒரு நிலைமையை வந்து குறிக்குது. அதுல இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு வந்து என்ன பண்ணுது, பிரகாசத்தை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது. அந்த வெப்பத்தினால நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து ஏதோ வேலை பண்ணிக்க முடியும். அப்போ அது
சத்துவகுணத்தோட வந்து கம்பேர் பண்ணப்படுது. ஸோ விறகு அப்படிங்கிறது தமோ குணம், புகை அப்படிங்கிறது ரஜகுணம், நெருப்பு அப்படிங்கிறது சாத்வீக குணம். அந்த சாத்வீக குணத்தினால ஒருத்தர் வந்து ஞானத்தை அடைய முடியும். சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச்ச பிரமாதோ மோகோ தமசோ பவதோ அஜ்ஞானம் ஏவச்ச. பகவத்கீதால வந்துட்டு 14.7ல வந்து சொல்றாங்க, சத்வாத் சஞ்சாயத ஞானம், சத்துவகுணத்தினால வந்துட்டு ஞானம் வரும், ரஜோகுணத்தினால வந்து பேராசை வரும், தமோ குணத்தினால வந்து மயக்கம், மந்தம், அஜ்ஞானம் இதெல்லாம் வரும். ஸோ இப்போ இங்க சொன்ன மாதிரி இந்த தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த தேவர்களை விட பகவான் வந்து, அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த 3 பேர்ல விஷ்ணு எப்படி உயர்ந்தவர் அப்படின்னா, விஷ்ணுவுக்கு பக்தி பண்றதுனாலே ஒருத்தர் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுது. மற்றவர்கள் பக்தி பண்ணும்போது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல. அதனாலேயே அவர் வந்து உயர்ந்தவர்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல அவருடைய தேகம் வந்து சச்சித்தானந்த விக்கிரகம் இல்லையா? விஷ்ணுவனுடைய தேகம் சச்சித்தானந்த விக்கிரகம். ஆனா சிவன் விஷ்ணுவனுடைய தேகம் சச்சித்தானந்த விக்கிரகம் கிடையாது. ஸோ ஜீவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு, பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரூபாணி த்ரிணி விஷ்ணுர் மகாத்மனக. அதாவது பகவான் வந்து என்ன பண்றாரு, பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் ஈஷா, இந்த 3 ரூபத்தையும் வந்து என்ன பண்றாரு, அவரே வந்து எடுக்கிறாரு. அதாவது தன்னுடைய சக்தி மூலமா என்ன பண்றாரு, இந்த அவதாரங்களை அவர் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயணம் பரம் புதம் சத்தியம் பரபிரம்மம் புருஷம் கிருஷ்ண பிங்கலம் அப்படின்னு மகாநாராயண உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நாராயண பரபிரம்மம், நாராயணன் தான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. ஜஸ்து நாராயணம் தேவம் பிரம்மருத்ராதி தெய்வதை சமத்வேனைவ விக்ஷேதச பாஷண்டி பவேத்ருவம். நாராயணன் தான் முழுமுதற் கடவுள். அப்படி இல்லாம யாராவது வந்து ருத்ரன், சிவன் இவங்கதான் வந்து முழுமுதற் கடவுள்னு சொன்னாங்களா, அவங்க வந்து ஒரு பாசண்டி, அதாவது அவங்க வந்து ஒரு ஏமாத்துக்காரர்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படிலாம் இல்லையங்க, சாஸ்திரங்கள்ல வந்துட்டு நிறைய வந்து சிவபுராணத்துல சிவன் தான் பெரியாள்னு சொல்லியிருக்கு, தேவி பாகவதத்துல தேவி தான் பெரியாள்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, சிவசாஸ்திரேசு தத்கிராகியம் பகவத் சாஸ்திர யோகியத். யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த சாஸ்திரத்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை ஏத்துக்க கூடாது. ஏன்னா அந்த புராணங்களும் வந்து குணத்தோடைய அடிப்படையில இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே முதல் கிளாஸ்லயே பார்த்தோம். தமோ குணத்து புராணங்கள்னு இருக்கு, ரஜகுணத்து புராணங்கள்னு இருக்கு, சாத்விக குணத்து புராணங்கள்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரியான புராணங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஒதுக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிக்வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, எம் காமையே தம் உக்ரம் கர்ணோமி தம் பிரம்மானாம் தம் ரிஷினாம் தம் அமயதாம். அப்படின்னா பகவான் வந்து தன்னுடைய விருப்பத்தினால என்ன பண்றாரு, ஒருத்தரை வந்து பிரம்மாவாக்குறாரு, ஒருத்தரை வந்து ருத்ரனா ஆக்குறாரு, ஒருத்தரை ரொம்ப பெரிய ஒரு ரிஷியா மாத்துறாரு. இதெல்லாம் எம் காமைய, என்னுடைய டிசைர்னால இதெல்லாம் நான் ஈஸியா பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதனால வந்து விஷ்ணு முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, பதம் 25. வேஜிரே முனையோ அதாக்ரே பகவந்தம் அதோக்ஷஜம் சத்வம் விசுத்தம் க்ஷேமாய கல்பந்தே ஏனு தானிக. பரமபுருஷர் ஜட இயற்கை மாமுனிவர்கள் அனைவரும் முன்பு அவருக்கு தொண்டாற்றினர். ஜட சூழ்நிலையிலிருந்து விடுப்பதற்காக அவர்கள் அவரை வழிபட்டதனால் உயர்ந்த நன்மையை அடைய பெற்றனர். அத்தகைய சிறந்த அதிகாரிகளை பின்பற்றுபவர் யாராக இருந்தாலும் அவரும் ஜட உலகிலிருந்து முக்தி பெற தகுதி உள்ளவராகின்றார். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி பகவான் விஷ்ணுவை முன்னாடி காலத்துல இருந்தே பேஜரே முனையோ பல முனிவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பகவந்தம் அதோக்ஷஜம், அதோக்ஷஜர்னா யாரு, பகவான் கிருஷ்ணர், அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, பக்தி தொண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சத்வம் விசுத்தம் க்ஷேமாய, அவர் வந்துட்டு இந்த பௌதிக குணங்கள்ல இருந்துலாம் விடுபட்டு விசுத்த சத்வீக குணத்துல வந்து இருக்கிறதுனால அவரை வந்து வழிபாடு பண்ணி ஷேமாய கல்பந்தே, அவருங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னாங்க, ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நன்மையை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதனால கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து இந்த கலியுகத்துலதான் வந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பலர் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் துவாபர யுகத்துல தானே வந்தாரு, நீங்க ஏன் கிருஷ்ணரை கும்பிடணும்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடியே ராமர் வந்தார்ல, ராமர் தானே கும்பிடணும்பாங்க.
அதுக்கு முன்னாடி நரசிம்மர் கூட தான் வந்தாரு. அப்ப நரசிம்மரையும் தான் கும்பிடலாம் இல்லையா? அவர் சத்தியுகத்துல வந்தாரு. அப்போ அந்த மாதிரி இது நம்ம பார்க்க கூடாது. இந்த 4 சதுர்யுகங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 1000 சதுர்யுகம் நடக்குது. அப்படிங்கும்போது இப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு சதுர்யுகம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுலயும் நம்ம இந்த கலியுகத்துல இருக்கிறோம். இந்த முன்னாடி இந்த யுகங்கள்லாம் நடந்துச்சுன்னு தான் நமக்கு தெரியுமே தவிர அதுல என்னென்ன நடந்தது எப்படி நடந்தது நம்ம பார்த்தது இல்ல, ஞாபகமும் இல்லை. அப்போ அது மாதிரி 1000 சதுர்யுகங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் போது அப்போ இந்த பூமியில இந்த சாஸ்திரங்கள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ கிருஷ்ணரை பத்தின அந்த குறிப்புகள் எப்போதும் சாஸ்திரத்துல இருக்கதானே செய்யும். அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பக்தி தொண்டு பண்ணியிருப்பாங்கல்ல. அதுதான். அப்போ வந்து கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு இப்பதான் வந்தது அப்படின்றது கிடையாது. எப்போதுமே அது இருக்கு. இந்த 4th சாப்டர்ல சொல்றாங்க வீட்டராக பயப்படாமன்மையாக பாசத்தை பகவோத்யான கூட்டாபாகமாக. சோ இந்த இதுல இருந்து விடுபட்டவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது. தேங்க்யூ. அப்போ அது முன்னாடியே வந்து அந்த மாதிரி இதை கடைப்பிடிச்சு அவரை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, பதம் 26. முமுக்ஷவோ கோர ரூபான் ஹித்வா பூத பதிநத நாராயண கலா சாந்தா பஜந்திஹி அனசூயவ. முக்தி பெறுவதில் உறுதியாக இருப்பவர்கள் நிச்சயமாக பொறாமையின்றி அனைவரையும் மதிப்பவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் தேவர்களின் பயங்கரமான கோர உருவங்களை அவர்கள் விலக்கி பகவான் விஷ்ணுவையும் அவரது விரிவங்கங்களின் ஆனந்தமயமான ஸ்வரூபங்களையும் மட்டுமே வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ முக்தி பெறுவதில் முமுக்ஷவோ யாரு வந்து முக்தி பெறுறதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க தேவர்களுடைய வழிபாட்டுல இருந்து விடுபட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன இருக்கணும், அவங்க வந்து பொறாமை இல்லாம இருக்கணும். பொறாமை இல்லாம இருக்கணும், எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3 குவாலிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு மற்றவங்களுக்கு மேல பொறாம இருக்கக்கூடாது, எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்களா இருக்கணும், தேவருடைய வழிபாட்டுல இருந்து விடுபட்டவங்களா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தீட்சை வாங்கின பக்தர்கள் கூட வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்க வீட்டுல வந்து அந்த அவங்களுடைய அந்த குலதெய்வ வழிபாடு எல்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்து இன்னும் அவங்க வந்து என்ன ஆகல, அந்த தேவதா வழிபாட்டுல இருந்து அவங்க இன்னும் விடுபடலைன்னு அர்த்தம். அது மாதிரி வந்து பக்தர்களை மதிக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப தலக்கணமா இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து யாரையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் முக்தியில வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் ஆகவும் முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாரையும் அனைவரையும் வந்து மதிக்கக்கூடியவங்க தான் வந்து என்ன ஆக முடியும், முக்திக்கு தகுதியானவங்களும் ஆக முடியும். பொறாமை இல்லாம இருக்கணும். அனசூயவ அப்படின்னு சொன்னா பொறாம இருக்கக்கூடாது. நமக்கு வந்து பொதுவா ஏதாவது வந்து ஒரு சேவையில எப்போதும் நமக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை இன்னொருத்தவங்க யாராவது பண்றாங்கனாலே நம்மளோட பெஸ்டா பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போதும் அந்த ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு காம்படிஷன்ங்கிறது வந்து இல்லாம பகவான் ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான திறமை கொடுத்துருக்கிறாரு. ஒரு விதத்துல அவங்க வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுறாங்க. அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷம்தான் படணுமே தவிர நமக்கு பொறாமை வந்து ஏற்படக்கூடாது. அது எப்படி இவங்க இப்பதான் வந்தாங்க, நம்மளோட வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லி என்ன ஆகக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. பதம் 27. ரஜஸ்தம பிரகிருதய சமசீலா பஜந்தி வை பித்ருபூத பிரஜோச்சாதின் ஸ்ரீயைஸ்வர்ய பிரஜோப்சவ. ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்கள் பெண்கள், செல்வம், அதிகாரம் மற்றும் குழந்தை பேறு ஆகிய ஆசைகளால் உந்தப்படுவதால் அவர்கள் முன்னோர்களையும் பிற தேவராசிகளையும் மற்ற பிரபஞ்ச இயக்கங்களின் பொறுப்பாளர்களான தேவர்களையும் வழிபடுகின்றனர். அப்போ வந்து அந்த தேவர்களை வழிபடுறாங்களே, அது ஏன் வழிபடுறாங்க அப்படின்னு வந்து கேள்வி. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்கள வழிபடுறதுக்கான ஒரு நோக்கம் இது எல்லாமே தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்புலன்ஸ் வந்து வேணும், பௌதிகமான செல்வம் வேணும், குழந்தை வேணும், செல்வம் வேணும், இப்படி எல்லாம் பலவிதமான அந்த நன்மைகளை வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, தேவர்களை வழிபாடு பண்றாங்க. பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, பல பௌதிக நன்மைகளை விரும்பக்கூடிய அந்த நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, தேவர்களை வழிபாடு பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பலன் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கிறதும் உண்மைதான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா.
ஏன்னா தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நன்மையை ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அதாவது யாராவது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து ஊருக்குள்ள அவர் தன்னை தானே பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா யாருமே அவருக்கு வந்து வணக்கம் சொல்லல. ஆனா யாராவது ஒருத்தன் அவரை பார்த்து வணக்கம் நான் சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்ல இவன் தான் நம்மள ஊருக்குள்ள இவன் ஒருத்தன் தான் மதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவனுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அது மாதிரிதான் தேவர்களை வந்து பார்த்து பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க யாரும் கிடையாது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா நல்லதா போச்சுப்பா, இவங்க தான் நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சோ பக்தர்கள் அந்த மாதிரி இல்லாம பகவானுக்கேன்னு வந்து ஆட்பட்டு இருக்கணும். பதங்கள் 28, 29. வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பரா கிரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. ஹரே கிருஷ்ணா. வேத நூல்களின்படி அறிவின் இறுதி நோக்கமாக இருப்பவர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவரை திருப்திப்படுத்துவதே யாகங்கள் செய்வதன் நோக்கமாகும். அவரை உணர்வதற்காகவே வேதம் உள்ளது. எல்லா கிரியைகளும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். அவரே பரம ஞானமாவார். அவரை அறிவதற்காகவே எல்லா கடுந்தவங்களும் இயற்றப்படுகின்றன. மதம் தர்மம் அவருக்கு அன்பு தொண்டாற்றுகிறது. வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கும் அவரே. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராவேதா அப்படின்னு சொன்னா வேதங்கள்ல கடைசி இறுதி முடிவா இலக்கா வந்து யார வந்து சொல்லியிருக்கிறாங்க, வாசுதேவரை தான் சொல்லியிருக்கிறாங்க. வாசுதேவ பராமகா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லா விதமான யஜ்யங்களினுடைய இறுதி இலக்க வந்து அனுபவிக்கக்கூடியவர் யாரு, அது பகவான் தான். அதுதான் மும்மூர்த்திகள்ல வந்து யாரு வந்து இந்த யஜ்யத்துடைய பலனை வந்து அனுபவிக்க தகுந்தவர்கள் சொல்லி ஒரு டெஸ்ட் பண்றாங்க இல்லையா. அந்த டெஸ்ட்ல வந்து பிருகு போய் டெஸ்ட் பண்ணி என்ன பண்றாரு, கடைசியில விஷ்ணு தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆளுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க இல்லையா. அதுதான் இங்க வாசுதேவ பராமகானா அந்த யஜ்யங்களுடைய அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு யாரு தகுதியானவர், வாசுதேவர் தான். ஆனா அது வந்து சும்மா சொல்லல, அந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, டெஸ்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி இவருக்கு தான் இந்த யஜ்யத்துடைய பலன் கொடுக்கலாமா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதை தான் இங்க சொல்றாங்க. வாசுதேவ பராயோகா அப்படின்னா யோகத்தினால வந்து அடையப்படக்கூடியவர் யாரு, வாசுதேவன் தான். எல்லாரும் வந்து தியானம் பண்ணி அந்த பரமாத்மாவை வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அந்த பரமாத்மா மெடிடேஷன்ல வந்து அவங்க யாரை வந்து மெடிடேட் பண்ணோம், வாசுதேவா. ஏன்னா சில சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க சிவனை தான் வந்து பரமாத்மாவா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கொள்கைப்படி சிவன் தான் பரமாத்மாவா இருக்கிறாருன்னு அவங்களுடைய கொள்கை. அப்போ அவங்க வந்து பரமாத்மாவா சிவனை நினைச்சிட்டு அவங்க வந்து மெடிடேட் பண்ணாங்கன்னா என்ன ஆவாங்க, அப்ப அவங்க சிவனுடைய லோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து என்ன ஆக முடியாது, வைகுண்டம் போக முடியாது. வாசுதேவ பராக்கிரியா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து யாருக்காக வந்து செய்யப்படணும், அது வந்து வாசுதேவருக்காக செய்யப்படணும். வாசுதேவ பரம் ஞானம் எல்லா உயர்ந்த ஞானத்தினாலையும் அடையப்படக்கூடியவர் வாசுதேவர். எல்லா தவத்தினாலையும் அடையக்கூடியவர் வாசுதேவர். வாசுதேவ பரோ தர்மம் எந்த தர்மத்தினால வந்து வாசுதேவர் அடையப்படுவாரு, பக்தர்களுக்கு சேவை செய்யக்கூடியதுதான் அந்த உயர்ந்த தர்மம். பக்தர்களுக்கு சேவை செய்யறது அப்படின்ற அந்த உயர்ந்த தர்மத்தின் மூலமா வாசுதேவரை ஈஸியா அடையலாம். வாசுதேவ பராகதி எல்லாத்துக்குமே இறுதி இலக்கா இருக்கக்கூடியவர் அவர் தான். ஏன்னா இந்த சிருஷ்டியினுடைய அழிவுல கடைசியில எல்லாமே என்ன ஆகுறாங்க, பகவான் காரணதகசாயி விஷ்ணுல போய் எல்லாமே ஐக்கியமாயிடுறாங்க. அவர் தான் எல்லாத்துக்குமே இறுதி புகலிடமா இருக்கிறார். ஓகே. பதம் 30. சாயே வேதம் சசர் சாக்ரே பகவான் ஆத்மமாயையா சத் அசத் ரூபயா சாசௌ குணமயா குணோ விபு. படிங்க டக்குனு. பௌதிக படைப்பின் ஆரம்பத்தில் தெய்வீக நிலையில் உள்ளவரான பூர்ண முழுமுதற் கடவுள் வாசுதேவன் தனது சுய அந்தரங்க சக்தியால் காரணம் மற்றும் விளைவு எனப்படும் சக்திகளை படைத்தார். ஓகே. இது வந்து யாரு, காரணதகசாயி விஷ்ணுவை பத்தின ஒரு விளக்கம் இது. ஓகே. பௌதிக படைப்பின் ஆரம்பத்தில்
பகவான் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய சொந்த சக்தியினால இந்த பௌதிக சிருஷ்டியை வந்து படைச்சார். ஓகே, இங்க வந்து அந்த 3 குண அவதாரம், அது புருஷ அவதாரங்களை பத்தி வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து பகவான் வந்து முதல்ல இந்த சிருஷ்டியை படைச்சாரு, அப்புறமா அந்த சிருஷ்டிக்குள்ள அவர் போய் கர்ப்பதக சாய் விஷ்ணு வராரு, எப்படி வந்து அடுத்து சீரதக சாய் விஷ்ணுவா வந்து செயல்படுறாருங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய மிச்சம் 3 ஸ்லோகங்களும். இந்த மிச்சம் 3 ஸ்லோகங்களையும் நீங்க தயவுசெய்து நீங்களே வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். எனக்கு இப்போ இமீடியட்டா இன்னொரு மீட்டிங்க்கு நான் போக வேண்டியிருக்கு. அதனால நான் கிளாஸ் எங்கேயே முடிச்சுக்கிறேன். யாருக்கு எது கேள்வி இருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.